அனைவருக்கும் வணக்கம். பழமொழிகளா பார்ட் 2 வீடியோ வந்தாச்சு. பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு 50 பழமொழிகள் பார்த்துருப்போம். அதுலேயுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் 200க்கும் மேற்பட்ட பழமொழிகள் இருக்கனால நான் பாதியோட ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப், வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் ஏதாவதுல ஒன்று ஷேர் பண்ணி வச்சுக்கிறேங்க. நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு ஒர்க் இல்லை, டைம் இருக்குது, எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போதைக்கு நீங்கள் எடுத்து படிச்சுக்கிறலாம். ஏன்னா நான் பார்ட் 1, 2, 3 போனால் உங்களுக்கு வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால தான் வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நான் பார்ட் 1 வீடியோவை வந்துட்டு லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. சட்டி சுட்டதும் கை விட்டதும். என்னடா அடுப்பில் இருந்த மண் கலையத்தை இறக்கும்போது கீழே போட்டாய் என்றால் சட்டி சுட்டு விட்டது என்று ஒரு நொண்டி சாக்கை குறித்து சொன்னது. அடுப்பில் இருந்த பாத்திரத்தை எதுக்குடா வந்துட்டு கீழே போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டான். கை சுட்டுருச்சுமா, அதனால கீழே போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நொண்டி சாக்கை வந்துட்டு அவன் சொல்கிறான். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, கரடி கற்றவன் இடறி விழுந்ததால் அதுவும் ஒரு வரிசை என்பான். கரடி என்ற சொல்லின் திரிபு கரடி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு வந்து இப்போ எப்படி புது வேர்டாக வந்துட்டு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. நம்ம எதில் வந்துட்டு விடுவோம், பழமொழிகள் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம். அங்கேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க கொஸ்டின்ஸ். கரடி என்ற சொல்லின் திரிபு கரடி. கரடி என்றால் சிலம்பம் என்று ஒரு பொருள் உண்டு. நமக்கு கரடி அப்படின்னா விலங்கு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அதற்கு சிலம்பம் என்ற ஒரு பொருளும் இருக்குது. ஆப்ஷனில் வந்துட்டு விலங்கு அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு கரடி அப்படின்னா விலங்கு அப்படின்னு நம்ம டிக் பண்ணிவிடுவோம். கரெக்டாக பார்த்துக்கிறேங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. வரிசை என்றால் முறை, ஒழுங்கு, வகை என்று பொருள். சிலம்பம் கற்ற வல்லவன் ஒருவன் தன் ஆட்டத்தில் இடறி விழுந்ததால் அதுவும் அவன் ஆட்டக்களில் ஒரு வகை என்பான். அவன் ஆட்டத்திலே விழுந்தாலும் அவன் என்ன பண்ண, விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அவன் சொல்லிக்கிறல. இதுவும் என் ஆட்டத்தில் ஒரு வகை வந்துட்டு ஒரு வகை தான், ஒரு கலை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, மழைக்கால இருட்டுனாலும் மந்தி கொம்பு இழந்து பாயுமா. மழை மூட்டத்தால் இருட்டாக உள்ள போதும் குரங்கு தாவும் போதும் கிளையே பற்றாது போகுமா. எப்படி சொல்கிறாங்க, இருட்டாக இருக்குது, ஒரு குரங்கு வந்துட்டு மரத்தை விட்டு மரம் தாவுது அப்படின்னா அது கீழே விழுந்துராதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி, நீ ஏமாந்து போகலாம் என்பதற்கு பதிலாக ஒருவன் உரைத்தது. நீண்டது தச்சன், குறைந்தது கருமான். தச்சன் மரத்தை துண்டுகளாக அறுத்து வேலை செய்பவன். அதனால் தச்சனுக்கு மரம் நீளமாக இருக்க வேண்டும். எப்படின்னா தச்சன் அப்பனா நாற்காலி, கதவு, ஜன்னல் இவங்களாம் செய்கிறாங்களா அவங்கள வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா மரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமாக வேணும், கொஞ்சம் பெருசாக வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு முழுமையாக செய்ய முடியும். கொல்லனோ இரும்பை காய்ச்சி அடித்து நீளமாக்கி வேலை செய்பவன். அதனால் கொல்லனுக்கு இரும்பு சின்னதாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒன்றுபோல் ஆகாது என்பது செய்தி. இரும்பு காய்ச்சுவாங்கள அவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக இருந்தாவே போதும். அவங்க உருக்கி தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பொருள் செய்வாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக இருக்க வேண்டும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஒன்று போல் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தண்ணீரில் அடிபிடிக்கிறது. எங்கேயாவது தண்ணீரில் அடிபிடிச்சிருக்குதுங்களா? ஓகே. தண்ணீரிலும் காலடி தடங்களை கண்டறிவது. இது எப்படி சொல்கிறாங்கன்னா தண்ணீரில் வந்துட்டு காலடி தடங்கள் இருக்கும்ல அதை வந்துட்டு கண்டறிவது. அதை எப்படி வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இவ வந்துட்டு திறமைசாலியா இல்லை கோழையா, நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களே வந்துட்டு கண்டறிவது. அதை தான் சொல்லியிருக்காங்க. மிகவும் சாமர்த்தியமானவன் என்று அறியப்பட்ட ஒருவனை குறித்து அங்கதகமாக சொல்வது. நெக்ஸ்ட்டு, ராஜா முகத்துக்கு எலுமிச்சை பழம்.
வாகனங்களை பார்க்க போகும்போது அவர்களுக்கு எலுமிச்சப்பழம் தரும் வழக்கம் இருக்கிறது. அதாவது எலுமிச்சப்பழம் பெரியவர்களின் அறிமுகத்தை பெற்று தரும். அதுபோல திறமை உள்ளவர்கள் தாம் நினைத்ததை எளிதாக சிக்கனமாக முடிப்பார்கள் என்பது செய்தி. பெரியவர்களும் எப்போதுமே அப்படிதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எளிதாக ரொம்ப சிம்பிளாக வந்து முடிக்க பார்ப்பாங்க. முக்கியமாக சிக்கனமாக முடிக்க பார்ப்பாங்க. ராஜா முகத்துக்கு எலுமிச்சை பழம். நெக்ஸ்ட்டு, ஆனால் அச்சிலே வார், ஆகாவிட்டால் மிடவிலே வார். சரியாக இருந்தால் அச்சில் கொட்டு, இல்லாவிட்டால் திரும்ப கொதிக்கும் பானையில் கொட்டு. இது என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொற்கொள்ளன் தங்கத்தை உருக்கி பரிசோதிக்கும் போது மாசற்று அப்படின்னா தூசி இல்லாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னா அச்சில் கொட்டுவான். ஒருவேளை தூசியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்னா மறுபடியும் அகைன் கொதிக்கிற பானையில் வந்துட்டு கொட்டிடுவாங்க. ஏதோ ஒரு வழியில் காரியத்தை முடிப்பவர்களை குறித்து சொன்னது. எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு தாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பழமொழிகளை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உளுத்தன் விருந்துக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. உளுத்தன் என்றால் உலோபி, கஞ்சன் என்று பொருள். இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கிறேன். கஞ்சன் தரும் விருந்துக்கு இணையானது இல்லை என்று அங்கதகமாக சொன்னது. கஞ்சன் அவன் சொல்லும் போதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஞ்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்துட்டு விருந்து தராங்க அப்படின்னா அதுக்கு எதுவும் இணையானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வௌவால் வீட்டுக்கு வௌவால் வந்தால் நீயும் தொங்கு நானும் தொங்கு. ஒரு வௌவால் மற்றொரு வௌவாலை சந்திக்கும் போது அதுபோல் இதுவும் தொங்க வேண்டும். அதுக்கு தெரியல, நம்மளும் அது போல தான் தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு தெரியாமல் வந்துட்டு பேசுது. ஒரு ஏழை மற்றொரு ஏழையிடம் யாசித்த போது இரண்டாவது ஏழை சொன்னது, இவனும் ஏழை அவனும் ஏழை. எப்படி சொல்கிறாங்க, பேசுகிற விதம் அப்படி இருக்குது. நம்மளும் அதே நிலைமையில தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. அதை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பசி வந்தால் பத்தும் பறக்கும். அது என்ன 10 பறக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மானம், குலம், கல்வி, வன்மை, இங்கிதமான நடத்தை, அறிவுடைமை, தானம், முயற்சி, தானன்மை, ஊக்கம். இந்த மாதிரி வந்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஊக்கம் அப்போ நமக்கு தெரியும், தானன்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, காமம்னா ஆசை, பக்தி. இதுதான் பசி வந்தால் 10ம் பறந்து போகும் அப்படின்னு இதை வந்துட்டு கம்பேர் பண்ணி தான் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு, கூழ் குடித்தாலும் குட்டாய் குடிக்க வேண்டும். இது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கூழ் குடித்தாலும் பரவாயில்ல, நம்ம மான மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. குட்டை என்பதற்கு மான மரியாதை என்றொரு பொருள் உண்டு. வறுமையிலும் செயல்களில் மான மரியாதை இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. பல்லுக்கு மேல் மூடில்லாதவனுக்கும் காலுக்கு செருப்பில்லாதவனுக்கு விசாரம் ஒன்றே. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கவலையும் வருத்தமும் பணக்காரனுக்கும் உண்டு, ஏழைக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. வீடு வெறு வீடு, வேலூர் அதிகாரம். வீட்டில் காசுக்கு வழி இல்லை, அதிகாரமும் வேலூர் நவாப் போல. நவாப் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா மன்னர் அப்படிங்கிற வந்துட்டு குறிக்கும். வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணமோ கொடுப்பது வழக்கமாக இருக்க விருந்துணவு கேட்டு அதிகாரம் செய்யும் கணவன் குறித்து மனைவி சொன்னது. மடப்பெருமைதான் நீச்சு தண்ணீருக்கு வழி இல்லை. நீச்சு தண்ணீர் என்பது நீர் கூட்டல் சோறு கூட்டல் தண்ணீர் என்ற சொற்களின் வகை. நீச்சு தண்ணீர் எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம சோறு வடிப்போம்ல, அந்த வடித்த தண்ணி தான் வந்துட்டு நீச்சு தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மடத்தின் பெருமை பெரியது தான், ஆனாலும் அங்கு சோறு தண்ணீர் கிடைக்காது என்ற பொருளில் சொல்லப்பட்டது. மடம்ங்கிறது பெரிது தான், ஏன்னா அங்கே வந்துட்டு சோறு இதெல்லாம் கிடைக்குமா, அது கிடைக்காத என்னவோ உண்மை தானே, அதை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஜான் பண்டாரத்துக்கு முழம் விபூதி தாடி. இதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன் நிலைக்கு தகாத மரியாதைகளை எதிர்பார்ப்பவர்களை குறித்து சொன்னது. நம்ம வந்துட்டு ஒரு மரியாதை வந்துட்டு எதிர்பார்ப்போம்ல, அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறது. நமக்கு கிடைக்காது இருந்தாலும் நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்போம், அதை வந்துட்டு குறிக்குது. எங்கள் ஆத்துக்காரனும் கச்சேரிக்கு போய் வந்தான்.
கச்சேரி என்ற சொல்லுக்கு தமிழில் உத்தியோக சாலை என்று பொருள். அது எந்த உத்தியோகமானாலும் இருக்கலாம். கணவர் கோர்ட்டில் ஒரு பியூனாகவோ அல்லது குமாஸ்தானாகவோ இருப்பார். அதை பட்டும் படாமலும் ஆடம்பரமாக சொல்லிக்கிறவங்களே வந்துட்டு மனைவி தான். என்னுடைய கணவர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபாரினில் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. ஃபாரினில் என்ன மாதிரி வேலை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது. அங்கே அவங்க கஷ்டப்பட்டுட்டும் இருக்கலாம். ஏன்னா அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. அதை வந்துட்டு தான் சொல்கிறாங்க, எங்கள் ஆத்துக்காரனும் கச்சேரிக்கு போய் வந்தான். நெக்ஸ்ட்டு, சங்கிலே விட்டால் தீர்த்தம், மெத்தையிலே விட்டால் தண்ணீர். ரெண்டுமே வந்துட்டு தான் தண்ணீர் தான். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இடத்துக்கு தகுந்தவாறு மதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. வைத்தியன் கொடுத்தால் மருந்து, இல்லாவிட்டால் மண்ணு என்ற பொருளில் சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட்டு, ஆண்டிக்கு கொடுக்கிறாயோ சுரை குடுக்கைக்கு கொடுக்கிறாயோ. உணவை ஆண்டின் சுரை குடுக்கையில்தான் இட்டாலும் அவன் முகத்தை பார்த்து அதை அவன் மெச்சிக்கிறானா என்று எதிர்பார்த்தால் கொடுத்ததன் பலன் கிட்டாது. இது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்மளை புகழணும், நம்ம கொடுக்குறோம் அவங்க நம்மளை வந்துட்டு புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொடுப்பதை புகழ்ச்சியை எதிர்பாராமல் கொடுக்க வேண்டும் என்பது செய்தி. நெக்ஸ்ட்டு, பொறிமானை மிஞ்சினான் பொக்கவாயன். பல்லில்லாதவன் பொறிமானை சாப்பிட்டு ஆகா இதுபோல் உணவு உண்டா என்றானாம். ஒவ்வொருவரும் அவரால் முடிந்தது மற்ற இதைவிட உயர்ந்தது என்று மெச்சி புகழ்வார். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் செஞ்சதுதான் பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு மெச்சிக்கிறது வந்துட்டு இதில் குறிக்குது. நெக்ஸ்ட்டு, துள்ளாதே குள்ளா பக்கத்தில் பள்ளமடா. இது என்ன மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட தற்புகழ்ச்சிக்காரனுக்கும் அவன் சவாலை எதிர்கொள்ள ஒருவன் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா வாஸ்கோடா காமா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகே, அவங்க தான் வந்தாங்க, வழியே கண்டுபிடிச்சி வந்தாங்க. கடைசி வரையும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வணிகம் செஞ்சாங்களா? முடியல. அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கள தொடர்ந்து வந்துட்டு வந்தாங்களா? அதான் இதில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆகாசத்தை வடுபடாமல் கடிப்பேன் என்றானான். வானத்தை வில்லாக வளைப்பேன், மணலை கயிறாக திரிப்பேன், தற்புகழ்ச்சியின் உச்சியில் சொல்வதாக அறியப்படுகிறது. இது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மலையத்துக்கு அந்த பக்கம் வைப்பேன், அந்த மலையத்துக்கு இந்த பக்கம் வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே வந்துட்டு புகழ்ந்து கூறுவது. வாழைப்பழம் கொண்டு போனவள் வாசலில் இருந்தால், வாயை கொண்டு போனவள் நடுவீட்டில் இருந்தாள். எப்படி அவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு போகிறா அப்படிங்கிறவ அவள் எப்படி எங்கே இருக்கா அப்படின்னா வாசலே இருக்கா. வாயை கொண்டு போனவள் அப்படின்னா அவள் நல்லா வாய் பேசுவா. அவள் எங்கே இருக்கான்னா நடுவீட்டில் இருக்கா. வாய் பேசுகிறவங்கள எல்லாத்துக்கும் பிடிக்கும், கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. வாழைப்பழங்களே மரியாதை நிமித்தம் வெகுமதியாக வாங்கி கொண்டு போன பெண் வாசலில் காத்திருக்க தன் வாக்கு சாதுரியத்தால் இன்னொரு பெண் உடனே வரவேற்கப்பட்டு வீட்டின் நடுக்கூட்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாள். உற்றார் தின்றால் புற்றாய் விளையும், ஊரார் தின்றால் பேராய் விளையும். என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, உற்றார்னா உறவினர்கள். அவங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சோறு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு அங்கிட்டு போயிட்டு நம்மளை பற்றி குறையாக சொல்லுவாங்க. அதே ஊரார் தின்றால், இப்போ தெரியாத ஊரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் போய் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா உணவு அளிச்சிங்க அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வாழ்த்துவாங்க. அதான் உற்றார் தின்றால் புற்றாய் விளையும், ஊரார் தின்றால் பேராய் விளையும். ஒரு நல்ல பேர் இருக்கும், நல்ல மனுஷயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, அம்பத்தூர் வேளாண்மை யானை கட்டத்தால் வானமும் முட்டும் போர், ஆறு கொண்டது பாதி தூறு கொண்டது பாதி. அம்பத்தூர் அறுவடைக்கு பின் மிஞ்சு நெல் தாளுகள் யானை கட்டும் அளவுக்கு வலிமையாம். நெல் போரோ வானம் முட்டும் உயரம். நெல் போரோ அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, வில்லேஜிலலாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம பார்த்துருந்துருப்போம்,
ஒன் பை ஒன்னாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த போர் வந்துட்டு அடிக்க உயரமாக இருக்கும். அதில் மழை பெய்ந்தால் கூட வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இறங்காது. இருப்பினும் அங்கே விளைச்சலில் ஆறும் தூரும் பாதி பாதி வந்துட்டு கொன்று போய் விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பங்காளத்து நாய் சிங்காசனம் மேல் ஏறினது என்று வண்ணான் கழுதை வெள்ளாவி பானையில் ஏறினதாம். வங்காள நாட்டை சேர்ந்த நாய் தன் எஜமானின் சிம்மாசனத்தில் ஏறியதனை பார்த்த கழுதை தானும் அதுபோல் செய்ய நினைத்து தன் எஜமானின் வெள்ளாவி பானையில் ஏறியதாம். இது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, தனக்கு ஆகாததை செய்து மாட்டிக்கொள்ளதாக கூடாது என்ற செய்தி. அவங்க செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் அதை வந்துட்டு செய்யக்கூடாது. எத்தனை வித்தை கற்றாலும் செத்தவனை பிழைப்பிக்க அறியான். எவ்வளோதான் கற்றுக்கொண்டாலும் எப்படின்னா இறந்தவங்களை வந்து நம்ம வந்துட்டு உயிர் பிழைக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்நியர் நம்மை ஆண்ட காலத்தில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை குறித்து சில சமயம் இவ்வாறு கூறி வந்தார். என்னதான் வந்துட்டு நீங்கள் எங்கள் நாட்டில் வந்துட்டு வணிகம் செய்யலாம், அரசியல் செய்யலாம், எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் வந்துட்டு உன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கலாம், எப்படி இருந்தாலும் நீ உன்னோட இடத்துக்கு போய் தான் ஆகணும், இது எங்களோட இடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்பியாசம் கூசா வித்து, அனுபவத்தில் விளையும் கல்வியை நம்பிக்கை தரும். எப்போதுமே வந்துட்டு அனுபவம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல புத்தகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் விளையும் கல்வி வந்துட்டு நம்பிக்கையை மட்டுமே தரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. புதிய வண்ணானும் பழைய அம்பட்டனும் தேடு. வண்ணான் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சலவை தொழிலாளி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுவாங்க. புதிய வண்ணானும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா பழைய வண்ணான் அப்படின்னா பழைய வண்ணான் யாரை குறிக்கும் அப்படின்னா பெரியவர்கள் வயது வந்தவர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா துணி துவைக்க முடியாது, அயன் பண்ண முடியாது. அதனால் புதுசாக ரொம்ப எங்கே இருக்கிற பையன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனால் துணி துவைக்க முடியும், அயன் பண்ண முடியும். அதான் புதிய வண்ணானும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பழைய அம்பட்டனும் தீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய அம்பட்டன் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணுவாங்களா அவங்கள வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா அது வந்துட்டு கத்தி கொஞ்சமாவது வந்துட்டு எப்படியாவது ஒரு மாறிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்துருக்கு கையில் பட்டுரும், இல்லை வந்துட்டு அது வந்துட்டு பட்டுரும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழைய அம்பட்டனும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள வந்துட்டு தான் அந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பாங்க. புதிய வண்ணானும் பழைய அம்பட்டனும் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நேற்று வெட்டின கிணற்றிலே முந்தா நாள் வந்த முதலை போல. நேற்று தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிணறு வெட்டியிருக்காங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறானா முந்தா நாளே வந்துட்டு முதலையும் பார்த்திப்பா எவ்வளோ பெரிய முதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. நடைமுறை அனுபவங்களுடன் கற்றுக் கொடுக்கப்படாத கல்வி உடலில் சூடு போட்டாலும் மனதில் ஏறாது. ஒரு குழந்தைக்கு நம்ம பாடம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லா புரியணும். படம் அது இது வச்சு மரம் செடி கொடி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும். ஒரு அனுபவத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கணும். அதே வந்துட்டு நீ படிக்கிறியா இல்லையா அப்போ நம்ம சூடு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி உடலில் நம்ம சூடு வச்சோம்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும், பயம்தான் ஏற்படும். அதான் சொல்கிறாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. நெக்ஸ்ட்டு, இடைச்சன் பிள்ளைக்காரிக்கு தலைச்சன் பிள்ளைக்காரி மருத்துவம் பார்த்தது போல. இடைச்சன் அப்படின்னா இரண்டாம் பிள்ளை வந்துட்டு குறிக்கும், தலைச்சன் அப்படின்னா மூத்த பிள்ளை வந்துட்டு குறிக்கும். ஒரு குழந்தை பெற்றவள் இரண்டாவது பேரும் வேறு ஒருத்திக்கு மருத்துவம் பார்க்க விரும்பினாலாம். இவளுக்கே செகண்ட் டெலிவரி ஆக போகுது, இருந்தாலும் நான் இன்னொருத்திக்கு வந்துட்டு பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் அது சாத்தியமா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை அத்தனையானால் அத்தனை எத்தனையாகும். இதற்கு ஆன்மீக வழியில் பொருள் கூறலாம். இத்தனை என்பது விரல் அளவே உள்ள நம் ஆத்மா அப்படிங்கிறது வந்துட்டு குறிக்கிறாங்க. அத்தனை என்பது இது போல் பல ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கிறாங்க. இது போன்ற விரல் அளவையுள்ள ஜீவாத்மா பரமாத்மா என்றால் பரமாத்மாவின் அளவு எத்தனை இருக்கும் என்று வியப்பத்தக்க கொள்ளலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா இதுவே இவ்வளோ இருக்கே அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு
சொல்கிறாங்க. இத்தனை அத்தனையானால் அத்தனை எத்தனையாகும். நெக்ஸ்ட்டு, மைத்தின் பிள்ளைக்கு நோவு தீராது, வாத்தியார் பிள்ளைக்கு படிப்பு வராது. இது எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்களுடைய பிள்ளைக்கு என்ன ஆகாது அப்படின்னா நோய் தீராது, நோவி தீராது. இதே மாதிரி வாத்தியார் பிள்ளைக்கு படிப்பு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், படிக்காதவன் தனுஷ் மூவி இருக்குல்ல, அதில் வந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே படித்தவங்க, 2-3 டிகிரி வந்துட்டு வாங்கியிருக்கிறவங்க. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா படிப்பு வராது. இதை தான் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. வைத்தின் பிள்ளைக்கு நோவு தீராது, வாத்தியார் பிள்ளைக்கு படிப்பு வராது. நெக்ஸ்ட்டு, கரும்பை விரும்ப விரும்ப வேம்பு. ஒரு இனிய பொருளை மேலும் மேலும் விரும்பி உபயோகிக்கும் போது அது திகட்டி விடுகிறது. ஒரு ஸ்வீட்டே சாப்பிட்றோன்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது நமக்கு திகட்டிடும். இதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. கரும்பை விரும்ப விரும்ப வேம்பு. வேம்புனா என்னது? வேப்பந்தலை, அது கசப்பு, அதை வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு, ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குகிறான். நீ கோடு போட்டால் போதும், நான் ரோடு போட்டுருவேன், அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு சிறிய விஷயத்தை கண் காது மூக்கு வைத்து பெருசாக சொல்லுவாங்க, பெருசாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஏன்னா அவங்க க்ரியேட் பண்ணுறது என்னமோ பெருசாக இருக்கும். அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குகிறான். ஒரு கூடை கல்லும் தெய்வமானால் கும்பிடுகிறது எந்த கலை? ஒரு கூடை ஃபுல்லாக கல் இருக்குது, நான் இது எந்த கல்லை வந்து தெய்வமாக நினச்சி கும்பிட்றது? அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் இந்நாட்டு மன்னரானால் யார் தான் சேவகம் செய்வது? எல்லாரும் அப்படின்னு மன்னன்னு எடுத்துக்கிட்டால் சேவை செய்கிறதுக்கு யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய குடும்பத்தில் ஆளுக்கால அதிகாரம் பண்ணும்போது அந்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்யும் வேலைக்காரனின் பாடு இவ்வாறு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி. இது எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவிலில் வந்துட்டு அவங்க கோவிலில் ஒரு வாசலில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களே வந்துட்டு யாரும் கவனிக்கலை. அவனை சாப்பிடாம இருந்திருப்பான், அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஊருக்கு வெளியே ஒரு மூலையில் இருக்க ஒரு பிள்ளையார் கோவிலில் வந்துட்டு ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கிறவனே வந்துட்டு கவனிக்கலை, ஊருக்கு வெளியே இருக்கிறவனை எப்படி வந்துட்டு கவனிச்சுக்கிறவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வாத்தியாரை மிஞ்சின பிள்ளை இல்லை. வாத்தியார் பிள்ளையை மிஞ்சுவது உண்டு, ஆனால் பிள்ளைக்கு வாத்தியார் மேல் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஏதாவது வந்துட்டு ஒரு டீச்சர் மேலே ஒரு குறை இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு இது செட் ஆகோட நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல ஓனர், எஜமான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓனர் இருக்காங்கள, நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஓனர்கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது வந்துட்டு ஒரு குறை இருக்கும். அவங்க நமக்கு ஏதாவது நல்லதே செஞ்சிட்ருப்பாங்க. லீவுக்கு போயிட்டு வரேன், ஒரு 4 நாள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. 4 நாளாக ஆகாது, ஒரு 3 நாள் கொடு. என்னப்பா ஓனர் நீனு, ஒரு லீவ் கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு குறை இருக்கும். அதை வந்துட்டு சொல்கிறாங்க வாத்தியார் மிஞ்சின பிள்ளையிலே அப்படிங்கிற மாதிரி. அதிகாரி வீட்டு கோழி முட்டை கொடியானவன் வீட்டு அம்மியை உடைத்தானாம். அதிகாரி வீட்டில் உள்ள ஒரு சிறிய துரும்பும் குடியானவன் போன்ற எளியவர்களே ஆட்டி வைக்கும். எப்போதுமே வந்துட்டு ஹை லெவல் இருக்கிறவங்க கொஞ்சம் லோ லெவலில் இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலையாருக்கு 64 பூசை, ஆண்டிகளுக்கு 74 பூசை. ஏன்னா அண்ணாமலையாருக்கே வந்துட்டு 64 வந்துட்டு பூசை தான், ஆனால் அதில் வந்துட்டு பூசை செய்வர்களுக்கு ஆண்டி இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு 74 பூசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க வேண்டும் என்று இன்னொரு பழமொழியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஊர் இலக்காரம் வண்ணானுக்கு தெரியும். வண்ணான் அப்படின்னு யாரை வந்துட்டு குறிப்பாங்க அப்படின்னா சலவை தொழிலாளி அப்படிங்கிறவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஊர் மக்களுடைய துணிகளே வண்ணான் வெளுப்பதால் அந்த துணிகளில் உள்ள அழுக்கு கரை போன்றவற்றின் மூலம் வண்ணான் ஊர் மக்களின் அந்தரங்க வாழ்வில் உள்ள குறைகளை பற்றி தெரிந்து கொள்கிறான். இன்று இதே நிலையில் யார் இருக்காங்க அப்படின்னா வீட்டு வேலைக்காரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். துணி துவைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கரை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு எதனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அந்த ஷர்ட்டில் வந்துட்டு சிகரெட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்,
அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, இவங்க இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தால் அதில் இருக்கும்போது நமக்கு தானே தெரியும், ஓ அப்படியா அப்படின்ட்டு. அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தோளுக்கும் மணியும் கொடுத்தால் ஜாமத்துக்கு கொட்டும். இது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்கள நம்பி வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் பண்ணுவோம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்துட்டு சொல்கிறாங்க, தோல் போன்றக்கூடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் அவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்வார்கள், ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சாளாய் வைத்தாலும் சரி, சட்டியாய் வைத்தாலும் சரி, சிரைத்தால் மொட்டை, வைத்தால் குடுமி, வெளுத்து விட்டாலும் சரி, சும்மா விட்டாலும் சரி. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் தான் செய்தது தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கல்ல. அவன் வந்துட்டு தப்பாக செஞ்சுருப்பான், இருந்தாலும் நான் தான் சரியாக செஞ்சுருக்கேன், அவன் மேலே தப்பு இருக்கும், இல்லை என் மேலே தப்பு இல்லை, நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்காண்டி சொல்லுவது தான் இந்த பழமொழி. சாளாய் வைத்தாலும் சரி, சட்டியாய் வைத்தாலும் சரி, சிரைத்தால் மொட்டை, வைத்தால் குடுமி, வெளுத்து விட்டாலும் சரி, சும்மா விட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கழுதை வளையற்காரன்கிட்டையும் போயும் கெட்டது, வண்ணான்கிட்டையும் போய் கெட்டது. இதற்காண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கழுதைங்கிறது ஒரு வந்துட்டு சுமைக்கிற வந்துட்டு தான் ஒன்று குறிக்கும், சுமைப்பாளி அப்படின்னு சொல்லுவாங்க. வளையற்காரன் அப்படின்னா அவன் வளைய விற்கிறவன், ஊராக போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கழுதையை ஓட்டிகிட்டு போய் வளையல் விற்றுட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னா அந்த கழுதையை வந்துட்டு ஒரு வண்ணானுக்கு விற்றுட்டான். அவன் இனிமேல் நம்ம வந்துட்டு ஓனர் மாறியாச்சு, நம்ம இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் கழுதை வந்துச்சு. இந்த பக்கம் தான் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. வண்ணான் வந்துட்டு துணி துவைப்பாங்க. அவங்களுடைய துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கழுதை முதுகில் வந்துட்டு கட்டி விட்டாங்க. அதான் கழுதை வளையற்காரனுக்கிட்டேயும் போய் கெட்டுருச்சு, வண்ணான்கிட்டையும் வந்துட்டு கெட்டுச்சு. இங்கே வந்துட்டு நிம்மதியாக இல்லை, இது இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா சுமை தூக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏற்ற பாட்டிற்கு எதிர்பாட்டு இல்லை. ஏற்றக்காரனின் பாட்டு அவன் மனம் போனபடி சிறு சிறு சொற்றொடர்களில் இருக்கும், அதற்கு பதில் அளித்து உடனே பாடுவது முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சிங்கிளாக ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் குரூப்பாக டான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிங்கிளாக வந்து ஒருத்தவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்கன்னா அவன் போடுற ஸ்டெப்பு அவன் எப்படி போட்டாலுமே நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இவனோட இன்னொருத்தனை ஆட் பண்ணிவிட்டு 2 பேர் வந்துட்டு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா ப்ராக்டிக்ஸ் பண்ணவே இல்லை. அப்போதைக்கு இவன் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுவான், அவன் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுவான். அப்படிங்கிற போது என்ன பண்ணும் அப்படின்னா சேமாக வராது. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்ற பாட்டிற்கு எதிர்பாட்டு இல்லை, உடனே வந்துட்டு நம்ம ஸ்பாட்டில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அரைத்து மிந்தது அம்மி, சிரைத்து மிந்தது குடுமி. அம்மியில் எவ்வளவு அரைத்து வலித்தாலும் அதன் கல் அப்படியே தான் இருக்கும். அதுபோல நாவிதன் அசிரத்தையாக முடிவெட்டினாலும் குடுமி நிச்சயம் தங்கும். குடுமியை சிரைக்கக்கூடாது என்பது பழைய மரபு. மற்றவர்களின் உடைமைகளை பற்றி கவலைப்படாது கர்வத்துடன் இருக்கும் ஒருவனை குறித்து சொன்னது. எப்படின்னா மற்றவங்கள பார்த்து நம்ம யோசிக்கிறதில்ல, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. மற்றவங்க விஷயத்தை நம்ம யோசிக்கிறதில்ல, அதை கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள வந்துட்டு கர்வத்துடன் இருக்கும் ஒருவனை வந்துட்டு குறித்து சொன்னது தான் இந்த பழமொழி. நெக்ஸ்ட்டு, துறவிக்கு வேந்தன் துரும்பு. இது எந்த மாதிரி சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுது அப்படின்னா, ரூல்ஸ் போடுன்னா அதை மீறி நம்மளால் எதுனாமே செய்ய முடியாது. அதை வந்துட்டு சொல்கிறாங்க. துறவி தன் உயிரின் நிலைமையும் யாக்கை நிலைமையும் நன்கு அறிந்தவர். எனவே ஒரு மன்னனின் ஆணைகளை அவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒருவனை கொன்றவன் உடனே சாவான், பல பேரை கொன்றவன் பட்டம் ஆளுவான். இப்போ ஒருத்தவனை கொண்டுட்டான் அப்படின்னா அவன் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. இதே பல பேர்த்த கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவன் ரவுடி, பாஸ், தாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அரியணையில் ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எண்ணி செய்கிறவன் செட்டி, எண்ணாமல் செய்கிறவன் மட்டி. ஒருத்தனுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு அந்த பணத்தை எண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அவன் திருப்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அவனோட டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறோம். அவங்கள வந்துட்டு செட்டின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே பண்ணாமல் அவன் வந்துட்டு பணம் கொடுக்குறாங்களா பற்றியா, அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பத்தியத்துக்கு முருங்கைக்காய் வாங்கி வா என்றால்
பால் தேலிக்கு அவைத்திக்கீரை கொண்டு வருவான். நோயாளி பத்தியமாக சாப்பிட்டு குணம் பெற வேண்டி முருங்கைக்காய் வாங்கி வர போனவன் அதை தாமதித்து நோயாளி இறந்து விட்டதும் 3ஆம் நாள் பால் தெளிக்க அகத்திக்கீரை வாங்கி வந்தானாம். என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, முருங்கைக்காய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப லேட்டாக வந்துட்டு 3ஆவது நாள் பால் தெளிக்க என்ன வாங்கிட்டு வரான் அப்படின்னா அகத்திக்கீரை வந்துட்டு வாங்கிட்டு வரான். இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை உடனே செஞ்சிடணும். இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சா நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளிலாம் போடக்கூடாது. படிக்கணும், ஒரு வந்துட்டு 2 லைன் ஒரு பேரா தான் முன்னால் படிக்க முடியுது அப்படின்னா அதை அப்போவே படிக்கணும். செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. செய்ய வேண்டியதை அந்த உரிய காலத்தில் செஞ்சால் தான் அதோட பலன் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நினச்சி சுமைக்கிறதா. நினைத்து சுமைக்கிறதா அப்படின்னா அதை நினச்சி சுமைக்கிறதா, அதை நினச்சிட்டு நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 கிலோ மாதுளம்பழம் வாங்கிட்டு வரீங்க. அதில் வந்துட்டு 2 பழம் வந்துட்டு ஃபுல்லாகவே கெட்டு போயிடுச்சு, மீதி பழம் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிங்கிற போது 2 பழம் போயிடுச்சு, மீதி எல்லா பழம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும்ல, அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை எதுக்கு நினச்சி சுமைக்கணும், மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம்ல, அதை நினைத்து சுமைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று உடல் வற்றி செத்ததாம் கொக்கு. கடல் வற்றதுக்கப்புறம் நம்ம கருவாடு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொக்கு நினச்சிட்ருக்கு. லாஸ்ட்டு கொக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காத்திருந்த கொக்கு உடல் மெலிந்து செத்ததாம். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளை நடக்கும் என்று நாம் நம்பும் நிச்சயமில்லாத பெரிய வாய்ப்பினை எதிர்பார்த்து நழுவ விடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன விஷயம் கிடச்சிருக்கு, ஒரு சிறிய வாய்ப்பு அப்படி கிடச்சிருக்கு, நம்ம அதை விட்டுட்டு நம்ம நாளைக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத இதை விட்டுட்டு நம்ம அதை எதிர்பார்த்துட்ருக்கோம்ல, அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று உடல் வற்றி செத்ததாம் கொக்கு. நெக்ஸ்ட்டு ஆகட்டும் போகட்டும் அவரைக்காய் காக்கிட்டும், தம்பி பிறக்கட்டும் அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும், உன்னை கூப்பிட போறணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னை ஒரு சுப நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவதில்லை, ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட நம்மளை கூப்பிட்றதில்ல என்று யார் சொல்கிறா அப்படின்னா, குறைந்து கொண்டவளிடம் இவள் கூறியதை வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை. நாய்க்கு ஒரு வேலை கூட இல்லை, ஏன்னா அது ஒரு இடத்துல நிற்கிதா, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. சிலருக்கு பொழுது போகவில்லை, எனக்கோ பொழுது போதவில்லை. இவருக்கு பொழுது போகலையாம், ஆனால் இவருக்கு பொழுது போதவில்லையா, அப்படின்னா பத்தலை அப்படின்னு அர்த்தம். அவர்கள் செய்யும் வேலைகளை பார்த்தால் அவை ஒன்றுக்கும் உதவாத வேலைகளாக இருக்கும். அப்படிங்கிற அவங்க வந்துட்டு ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குளம் உடைந்து போகும்போது முறைவீதமா. ஒரு குளம் உடஞ்சி போயிடுச்சு, அதை சீர்திருத்தணும் அப்படிங்கிறது யாரோட வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆபத்து காலங்களில் ஒவ்வொருவரும் தன்னால் அதிகபட்சம் முடிந்த அளவு உதவ வேண்டும் என்பது செய்தி. நம்மால் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கிறாங்க. முடிஞ்ச அளவு உதவி செய்யணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எல்லை என்கிறதுக்கு முன்னே எண்ணெய் எங்கே என்கிறான். எல்லை கொடுத்தால் உடனே அதில் எண்ணெய் எதிர்பார்க்கிறான். இப்போ தான் வந்துட்டு எல்லை கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்கில் ஆட்டி அதுக்கப்புறம் தானே எல்லை வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு கொடுக்க முடியும். அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் அவசரப்படுபவர்களை குறித்து சொன்னது. எதற்குமே வந்துட்டு அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிஷி பிண்டம் ராத் தாங்காது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் வந்துட்டு அதுக்கு அவசரப்படுவாங்களே, இன்னமும் நடக்கலை, ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும், அது வந்துட்டு அதை அவசரப்பட்டு படவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. எதிர்பார்த்தது நடக்கும் என்று தெரிந்தும் அதற்காக அவசரப்படுபவர்களை குறித்து சொன்னது. பொறுமையாக நடக்கும், எதிர்பார்த்ததை நடக்க போகுது, அது பொறுமையாக நடக்கும், அது வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்கள, அவங்கள வந்துட்டு சொல்லுபவர்கள் வந்துட்டு குறிக்கிறாங்க. புட்டுக்குடை முண்டத்தில் பொறுக்கி எடுத்த முண்டம். புட்டு வெள்ளம் என்பது பனை வெள்ளம், அதை வந்துட்டு குறிக்கிறாங்க. அதை வைக்கும் ஓலை குடைக்கு
புட்டிக்கூடை என்று பொருள். பெயர். இச்சொல் மருவி புட்டுக்கூடை என்றாகியது. முண்டம் என்ற சொல்லுக்கு அறிவில்லாதவன் என்ற பொருளும் உண்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூடை ஃபுல்லாக முட்டாள் இருந்தாலும் அவர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முட்டாள் அவன் அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறாங்க. புட்டுக்கூடை முண்டத்தில் பொறுக்கியெடுத்த முண்டம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் நடக்க மாட்டாத லவாடிக்கு 4 பக்கமும் சவாரி. லவாடி அப்படின்னா ஒரு வயதான ஒரு குதிரையை குறிக்குது. அந்த வயதான குதிரையை என்ன பண்ணுறான் அப்படின்னா பலவிதமான சவாரிக்கு பயன்படுத்திட்டு இருக்கான். ஒரு நல்ல குதிரையை சவாரிக்கு வச்சுக்கிட்டாதான் அவனுக்கு ஈஸியாக முடியும் வேலை. அவன் என்ன பண்ணுறான், ஒரு வயதான குதிரையை வச்சுக்கிட்டு அவன் சவாரி போயிட்டு இருந்தானா அந்த வேலை சீக்கிரமாக முடியுமா? அதுவும் அரைகுறையாக முடிக்கிறவங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு வேலையை ஒழுங்காக முடிக்க தெரியாத முட்டாள் ஒருவன் பல வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றையும் அரைகுறையாக செய்வது போல. ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிக்க தெரியாத என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி செய்கிறான், அரைகுறையாக செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நடக்க மாட்டாத லவாடிக்கு 4 பக்கமும் சவாரி. நெக்ஸ்ட்டு 8 வருஷம் எருமைக்கடா ஏரிக்கு போக வழி தேடுவோம். 8 வருஷமும் ஒரே ஊரில் தான் இருக்கும். அதுக்கு ஏரிக்கு போகிறதுக்கு வழி இன்னமும் தெரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊருக்கு இந்த பாதை தான் அப்படின்னு ஒரு 8 வருஷமாக போய்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக கேட்கும்போது எனக்கு வழி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பா, இதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பா அப்படின்னு கேட்குறவங்க ஒரு அடி முட்டாளை குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அறிவால் சூட்டை போல காய்ச்சல் மாற்றுவோம். இது ஒரு அடி முட்டாளை குறிக்கிற ஒரு பழமொழி. அறிவால் சூடாக இருந்திருக்கு. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிலை வச்சு சூடாகிடுச்சு. அது சூடாக ஆறுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியில் தூக்கி போட்டாங்க. ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அம்மா காய்ச்சலை வீட்டில் படுத்துருக்குறாங்க. அவங்களுடைய தாயார் உடம்பெல்லாம் நல்லா கொதிக்குது. இப்படி தொட்டு பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை என்ன பண்ணுறான் அப்படின்னா குளத்துல தூக்கி போட்டுறான். அது என்ன பண்ணிடாச்சுன்னா அவங்க குளத்துலேருந்து இறந்துட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அடி முட்டாளுக்காண்டி இந்த பழமொழி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அறிவால் சுட்டை போல காய்ச்சல் மாற்றவோ. நெக்ஸ்ட்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போதும் எனக்கு கடவுள் கொடுத்தது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் பொன் செய்யும் மருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இருப்பதே போதும் என்று திருப்தி உற்ற மனமே அது தொட்டதெல்லாம் பொன்னாகும் மருந்து அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உன்னை பிடி என்னை பிடி உலகத்தால் தலையை பிடி. உன்னையும் என்னையும் பிடித்த பிறகு உலகாலும் தேவியின் தலையிலே கையவை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்பவர்களை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு 9 நாளி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்து என்னும் மனம். உண்பதற்கு ஒரு படி அரிசியில் இருந்தால் போதும். உடுப்பதற்கு 4 முழம் துணிகள் இருந்தால் போதும். ஆனால் மனதில் எவ்வளோ இருக்குன்னா கோடி கோடி ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாணமும் கல்வியும் நாளி அரிசியிலேயே. நாணத்துக்கும் சரி கல்விக்கும் சரி உணவு மிக முக்கியம், அவசியமும் கூட. நெக்ஸ்ட்டு தெண்ட சோற்றுக்காரா குண்டு போட வாடா. ஆங்கிலேயர் நம்மை ஆண்டபோது அவர்கள் அமைந்திருந்த கோட்டை அலுவலகத்தில் இருந்து நேரத்தை குறிக்க தினமும் 2 முறை துப்பாக்கி குண்டுகள் காற்றில் சுடப்படும். இப்படித்தான் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்து காலை விடியும் போது ஒரு முறையும் இரவு 8 மணிக்கும் குண்டு சத்தம் ஒலிக்கும். இரவு 8 மணி என்பது ஆங்கிலேயர்கள் இரவு சாப்பாடு நேரத்தை அறிவிக்க. வேலை ஒன்று செய்யாமல் தண்டச்சோறு தின்பவனே 8 மணிக்கு குண்டு போட்டதும் வாடா என்ற பொருளில் சொல்லப்பட்டது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெண்டச்சோற்றுக்காரா குண்டு போட வாடா அப்படிங்கிறத குறிக்குது. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து வந்தவங்க நம்மளை அரசியல் மூலம் ஆட்சி மூலம் சுதந்திரம் இல்லாமல் நம்மளை வச்சுருக்கும் போது இதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்க ஜார்ஜ் கோட்டை நமக்கு தெரியும். இது ஆங்கிலேயர்களாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. நெக்ஸ்ட்டு கொட்டிக்கிழங்கு பறிக்க சொன்னால் கோபித்து கொள்வார் பண்டாரம். அவித்து உரித்து முன்னே வைத்தால் அமுது கொள்வார் பண்டாரம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஒரு வேலை செய்ய வாடா அப்படின்னு சொன்னால் முன்னாடி வரமாட்டான். அதே வந்துட்டு சாப்பிட வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு முன்னாடி வர மாட்டாங்க. அது சமைச்சு வச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுது என்று சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. நடந்து செல்பவனுக்கு சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் நாட்டில் நண்பர்கள் பலர் கிடைப்பார்கள். ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக பாயில் படுத்தூங்கிறவனே அந்த பாயும் கூட வெறுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகமெல்லாம் சுற்றினா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரே இடத்துல படுத்து கிடந்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாயும் கூட வந்துட்டு தன்னை வெறுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குந்தி தின்னால் குன்றும் மாளும், குன்றளவு சொத்து உள்ளவனும் வேலை இல்லாமல் வெறுமனே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவன் சொத்து விரைவில் கரைந்துவிடும். குன்றளவு இருந்தாலும் அதில் என்ன பண்ணும் அப்படின்னா வேலை செஞ்சு சாப்பிடணும். உட்காந்து சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவான், அந்த நிலத்தை விற்கிற மாதிரி தான் வரும். அதான் அவனுடைய சொத்து வந்துட்டு விரைவில் கரைந்துவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உத்தியோகம் தடபுடல், செவிக்கிறவர்கள் இன்னார் யார் என்றில்லை, சம்பளம் கணக்கு வழக்கில்லை, குட்டையை விற்று 4 வரக்கான் அனுப்பச் சொல்லு. குட்டை என்றால் எருது. இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கிறேங்க. வரக்கான் என்பது 3 ரூபாய்க்கு சற்று அதிக மதிப்புள்ள பொன் நாணயம். கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் பட்டணத்துக்கு வேலை தேடி போனான். அவன் எதிர்பார்த்தபடி வேலை அமையவில்லை. அதை தன் உறவினர்களிடம் சொல்வது கௌரவ குறைச்சல் என்று அவன் எதிர்மறையாக, என் வேலையில் ஒளிவில்லாத ஆடம்பரம், யார் யாரோ என்னை அண்டி வணங்குகிறார்கள், எனக்கு வரும் சம்பளத்துக்கு கணக்கு வழக்கு இல்லை, இருந்தாலும் எருதை விற்று 15 ரூபாய் அனுப்பச் சொல்லு என்று கடிதம் எழுதினான். அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா எல்லாம் ஆப்போசிட்லாம் சொல்லியிருக்கான். அவன் உண்மையில் எழுத நினைத்தது, என் வேலையில் எனக்கு ஓய்வு இல்லை, என் முதலாளிகள் யார் என்று தெரியவில்லை, எனக்கு தரும் சம்பளம் இன்னும் சரியாக முடிவாகவில்லை, எனவே எருதை விற்று 15 ரூபாய் அனுப்ப சொல்லு, இந்த மாதிரி வந்துட்டு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதே மாதிரி தான் இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்க நிலைமையெல்லாம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, கிழவியும் காதம் குதிரையும் காதம். கிழவி கண் காத தூர பயணத்தை முடித்தபோது குதிரையும் அப்பயணத்தை முடித்தது. ஒருவன் பூஜை வழிபாடுகளை விரைவில் முடித்து கொண்டு குதிரையில் ஏறி வானுலகம் அடைந்தபோது தன் வழக்கப்படி மெதுவாக பொறுமையுடன் பூஜை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த கிழவியும் அங்கு கண்டு வியப்படைந்தான். என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் தான் வந்துட்டு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த கிழவியும் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பூஜை செய்து வழிபாடு செய்கிறத பார்த்து இவன் வியப்படைகிறான். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிழவியும் காதம் குதிரையும் காதம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, அண்டை வீட்டு கடனம் பிட்டத்து சிறங்கும் ஆகாது. என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா உட்காரும் இடத்தில் புண் வந்தால் உட்காரும் போதெல்லாம் வலிப்பது போல. ஒரு இடத்துல புண் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக உட்காரும் போது நமக்கு அது வந்துட்டு வலிக்கும், பட்டத்திலே படுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அண்டை வீட்டில் கடன் வாங்கினால் அவனை பார்க்கும் போதெல்லாம் மனம் தவிக்கும். ஐயோ மறுபடியும் காசு கேட்டுருவானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா பயந்துகிட்டே இருப்போம். அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டை வீட்டு கடனும் பிட்டத்து சிறங்கும் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பட்டுப்புடவை இரவல் கொடுத்து மனை தூக்கி கொண்டு அலைய வேண்டியதாச்சு. ஒரு பட்டுப்புடவை அவள் உடுத்த இரவல் கொடுத்தேன். ஒருத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கட்டிக்கோ அப்படின்ட்டு நான் ஒரு பட்டுப்புடவை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அது அழுக்காயிடுமோ என்னமோன்ட்டு நான் பயந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் அவளே வந்துட்டு பின்தொடரேன் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிடுறாங்க. பட்டுப்புடவை இரவல் கொடுத்து மனை தூக்கி கொண்டு அலைய வேண்டியதாச்சு. நெக்ஸ்ட்டு, 30 நாளோ பூ வாரகனே வா. வாரகம் என்பது 3 ரூபாய் மதிப்புள்ள பன்றி முத்திரை பொன் நாணயத்தை வந்துட்டு குறிக்கிறாங்க. இதில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா வேலையில் ஆர்வம் இல்லாதது, எப்போதும் மாதம் முடிந்தது சம்பளம் வரும் என்று எதிர்பார்த்து இருப்பவனை வந்துட்டு குறிக்க சொன்னது.
அவன் வந்துட்டு அந்த மந்த் ஃபுல்லாக ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அந்த மந்த் எண்டில் நமக்கு வந்துட்டு சேலரி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல, அவனை வந்துட்டு குறிக்கிறது. கூத்தாடி கிழக்கே பார்த்தான், கூலிக்காரன் மேற்கே பார்த்தான். கூத்தாடி கிழக்கே பார்த்தான், கூலிக்காரன் மேற்கே பார்த்தான். கூத்து என்பது நடனம். கூத்தாடுதல் இரவில் ஊரின் பொது அரங்கத்தில் விடிய விடிய நடைபெறும். எனவே கூத்தாடி கலைந்து சூரியன் கிழக்கில் உதிப்பதை எதிர்த்து நோக்கி கொண்டிருப்பான். அதுபோல நாள் முழுவதும் உழைத்த கூலிக்காரன் தன் வேலை நேரம் முடியும் காலமாகி மேற்கில் சூரியன் மறைவதையினை எதிர்நோக்குகிறான். நெக்ஸ்ட்டு, கூத்தாடி கிழக்கே பார்த்தான், கூலிக்காரன் மேற்கே பார்த்தான். கூத்து என்றால் நடனம், இது நமக்கு தெரியும். கூத்தாடுதல் இரவில் ஊரின் பொது அரங்கத்தில் விடிய விடிய நடைபெறும் ஒரு நாடகத்தை வந்துட்டு குறிக்கிறாங்க. இது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, கூத்தாடி கலைந்து சூரியன் கிழக்கில் உதிப்பதனை எதிர்நோக்கி இருப்பான். கூத்தாடுனா எப்படா வந்துட்டு சூரியன் வந்துட்டு கிழக்கில் உதிக்கும் அப்படிங்கிற மாதிரி, எப்படா விடியும் நம்ம வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பான். அதுபோல் நாள் முழுவதும் உழைத்த கூலிக்காரன் தன் வேலை நேரம் முடியும் காலமாகிய மேற்கில் சூரியன் மறைவதனை எதிர்நோக்குவான். எப்போ வேலை முடியும், மேற்கில் வந்துட்டு சூரியன் மறையும் அப்படிங்கிறத வந்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இதை தான் வந்துட்டு எப்படின்னா கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கூத்தாடி கிழக்கே பார்த்தான், கூலிக்காரன் மேற்கே பார்த்தான் அப்படின்ட்டு. போனது போல வந்தானாம் புது மாப்பிள்ளை பரிசுகளை எதிர்பார்த்து மாமியார் வீடு சென்று வெறுங்கையோடு திரும்பியது போல. இது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை தொடங்கி ஏமாந்தது போல. இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போயிருப்பாங்க. ஏன்னா அது நடக்காது, ஏமாற்றம் தான் அடைஞ்சு வருவாங்க. அதை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, போனது போல வந்தானா புது மாப்பிள்ளை, இதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கொள்ளைக்காட்டு நரி பல்லை காட்டினது போல. கொள்ளைக்காடு என்பது ஒரு தோப்பை வந்துட்டு குறிக்குது. கொள்ளைக்காட்டு நரிகள் காட்டு நரிகள் போல கடுமையானவை அல்ல. அது ரொம்ப வந்துட்டு கோவப்படுறது, நம்மளை கடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அது என்னது, அதோடைய பிறவி குணம் வந்துட்டு அப்படி தான். இப்போ குரங்கு அப்படின்னா அது எப்படி ரொம்ப சீர மாதிரி இருக்கா, அதோட பிறவி குணம் அப்படி. பிறவி குணத்தால் அளவே அவை எதிர்த்தோரை பயமுறுத்த தம் பல்லை காட்டும் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிடுறாங்க. தோப்பில் உள்ள நரி பல்லை காட்டி பயமுறுத்தியது போல. கொள்ளைக்காட்டு நரி பல்லை காட்டினது போல, இதை தான் வந்துட்டு இப்படி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏறப்படாத மரத்திலே 8000 காய். ஒருவன் ஏற முடியாத மரத்தில் எண்ண முடியாத அளவுக்கு காய்களாம். முள்ளு மரம் அப்படின்னா அந்த மரத்தில் ஏற முடியாது. அந்த மரத்தில் எவ்வளோ இருக்கா அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு காய்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இலவு காத்த கிளி போல. இலவம் என்றால் பருத்தி என்பது பொருள். பருத்தி மரத்தை வந்துட்டு குறிக்கும். பருத்தி மரக்காய்கள் முற்றி வெடிக்கும் போது உள்ளிருக்கும் பஞ்சு காற்றில் பறந்துவிடும். பருத்தி செடி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து என்ன வரும், பஞ்சு தான் வரும். அந்த கிளி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பருத்தி காய் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு பழுத்துரும், அதை நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு காத்து கொண்டு இருக்கிறது வந்துட்டு குறிக்கிறாங்க. அதான் இலவு காத்த கிளி போல. நெக்ஸ்ட்டு, இடுவாள் என்று ஏக்கம் மட்டும் இருந்தாலாம், நாளி கொடுத்து 4 ஆசையும் தீர்த்தாலாம். நாளி என்பதை எதை குறிக்கிறாங்க அப்படின்னா கால்படி அளவு, அதை வந்துட்டு குறிக்குது. எஜமானி நிறைய கொடுப்பாள் என்று வேலைக்காரி ஆசையோடு இருந்தாள். அவள் எஜமானி அந்த வேலைக்காரியின் 4 ஆசைகளையும் கால்படி அரிசி கொடுத்து தீர்த்து வைத்தாளாம். எஜமானி வந்துட்டு நிறையா கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைக்காரிக்கு அவளுக்கு கிடைச்சது என்னமோ வந்துட்டு கால்படி அரிசி தான் வந்துட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஐயா கதிர் போல அம்மா குதிரை போல. ஐயா தன் வயல் நிலங்களை தினமும் பகல் முழுவதும் சுற்றி மேற்பார்வையிட்டு அவர் அமர்த்தியுள்ள ஆட்களை வேலை வாங்குவதால் அவர் உடல் நெற்கதிர்களை போன்று இளைத்து இருக்கிறது. எப்படின்னா வீட்டில் வந்துட்டு
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கணவன் என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு வேலை செய்யுங்களா இல்லை தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை செய்கிறவர்கள் வந்துட்டு வேலை வாங்குவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு அந்த சாப்பாடெலாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னா குதிர் போல் வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மாளோ சொகுசாக வீட்டில் சாப்பிட்டு தூங்கியதால் அவள் உடல் எப்படி இருக்குன்னா நெற்குதிர் போல் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பூனை கொன்ற பாவம் உன்னோடு, வெள்ளம் தின்ற பாவம் என்னோடு. ஒரு பேரரசக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வணிகன் ஒரு பூனையை கொன்று விட்டானாம். அந்த பாவம் போக ஒரு பிராமணனிடம் பரிகாரம் கேட்டானாம். பிராமணன் சொன்ன பரிகாரம் தங்க பூனை செய்து கங்கையில் விடுவது. செலவு மிக்கதாக இருந்ததால் பதிலாக வணிகன் ஒரு வெள்ளை பூனை செய்து அதற்கு கிரிகைகள் செய்துவிட்டு பின் அதை தின்றுவிட்டு பிராமணனை பார்த்து, பூனை கொன்ற பாவம் உன்னை சேரட்டும், வெள்ளத்தால் செய்த அதன் படிமத்தை தின்ற பாவம் என்னை சேரட்டும் அப்படின்ட்டு சொன்னானாம். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூனை கொன்ற பாவம் உன்னோடு, வெள்ளம் தின்ற பாவம் என்னோடு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சன்னியாசி கோவணத்துக்கு இச்சித்தி சம்சாரம் மேலிட்டது போல். ஒரு சன்னியாசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோவணத்தை வந்துட்டு எலி கடிச்சிருச்சு. அதை பார்த்த இவர் அதை தடுக்கிறதுக்காண்டி ஒரு பூனை வந்துட்டு வளர்த்துருக்காரு. அந்த பூனை வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பசுமாடை வந்துட்டு வளர்த்துருக்காரு. அந்த பசுமாட்டை வந்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டு மேய்ச்சி ஓட்டிட்டு வரணும்ல, அதுக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இடையனை வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு போடுறாரு. அந்த இடையனை வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாருன்னா திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும்ல, அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வந்துட்டு பார்த்துக்கிற நிலைமை வந்துருச்சு. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன் கோவணத்தை பார்த்துக்காக ஆசைப்பட்ட சன்னியாசி என்ன பண்ணுறாருன்னா ஒரு குடும்பத்தையே பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பணமும் பத்தாக இருக்க வேண்டும், பொண்ணும் முத்தாக இருக்க வேண்டும், முறையிலும் எப்படி இருக்கணும் அத்தை மகளாக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு பெண் தேடும் ஒருவன் நினைத்தது இது. நான் கொடுக்கும் சிறிய வரதட்சணை பணத்துக்கு எனக்கு முத்தாக வந்துட்டு ஒரு பெண் கிடைக்க வேண்டும். அவளும் எப்படி இருக்குன்னா என் அத்தை மகளாக வந்துட்டு இருக்க வேண்டும். இதை எப்படி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் துல்லியமாக கணக்கு பார்ப்பவர்களுக்கு இதை வந்துட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஏறச் சொன்னால் எருதுக்கு கோபம், இறங்கச் சொன்னால் நொண்டிக்கு கோபம். பொருள் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நொண்டியை எருது மேல் ஏறி உட்காரச் சொன்னால் எருதுக்கு கோபம் வருதான், நான் தான் சுமக்கணும் அப்படின்ட்டு. உட்கார்ந்த பின் அவனை கீழே இறங்க சொன்னால் அவனுக்கு கோபம் வருதான், எதுக்கு நான் இறங்கணும் அப்படின்ட்டு. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மாமியார் மருமகள் சண்டையில் எந்த பக்கம் நிற்கிறது அப்படின்ட்டு கணவன் இருப்பாங்களா அவனுக்காண்டி வந்துட்டு சொன்ன செய்தி இது. நெக்ஸ்ட்டு வெள்ளைக்காரனுக்கு ஆட்டுத்தோல் இட கொடுத்தார்கள், அது அறுத்து ஊர் முழுவதும் அடித்து இது எனது என்றான். இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ரியலாக நடந்தது. இப்போ ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, நம்ம இந்தியர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்தாங்க. அந்த இதில் வந்துட்டு வணிகம் செஞ்சதும் இல்லாமல் அரசியலும் தாண்டி நம்மளை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நம்மளே வந்துட்டு ஆட்டி வச்சுருக்காங்க. இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு இருக்க இடம் கேட்டான், உனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நீ என்ன பண்ணுற அப்படின்னா படுக்கிறதுக்கு இடம் கேட்குற, அந்த மாதிரி வந்துட்டு பொருள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4ஆம் தலைமுறையை பார்த்தால் நாவிதனும் சிறப்பானவன். 3 தலைமுறைக்கு தீத்தார் கடன்கள் செய்வது வழக்கம். 3 தலைமுறைகளை பொறுத்தவரை ஒருவருடைய ஜாதி உறுதியாக தெரியுது. அப்படின்னா அந்த 3 தலைமுறையும் எப்படி இருக்குது அப்படின்னா ஜாதி இருந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஆராய்ந்து பார்த்தால் ஜாதி கலப்பு இருந்தால் ஜாதி கலப்பு திருமணம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம்மந்தி வருகிறான், சொம்புத்தவளை உள்ளவை அல்லது வெளியவை. நாணயமான நம் சொந்தக்காரர் அதாவது நம் சம்மந்தி வருகிறார். சொம்புத்தவளை வந்துட்டு அந்த பித்தளை பாத்திரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று எடுத்து வை இல்லாட்டி உள்ளவை, அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தட்டான் தாய் பொன்னிலும் மாப்பொன் திருடுவான். பொற்கொளர்கள் பொதுவாக ஏமாற்றுபவர்களாக அக்காலத்தில் கருதப்பட்டனர்.
தன் தாய்க்கு நகை செய்தாலும் பொற்கொள்ளன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தங்கத் துகள்களை வந்துட்டு திருடுவாங்க. அதாவது திருடுபவன் என்ற பொருளில் வந்துட்டு சொல்லப்பட்டது. அதான் தட்டான் தாய் பொன்னிலும் மாப்பொன் திருடுவான். கட்டி அழுகிற போது கையும் துளாவுகிறது. இது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்தபோது மாதவர் வட்டமாக அமர்ந்து அழுது ஒப்பாரி வைத்து கொண்டிருப்பார்கள். இவள் ஆறுதல் சொல்வது போல் ஒவ்வொரு பொண்ணுக்கு கட்டி அணைப்பது போல திருட ஏதேனும் நகை கிடைக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருட்டு புத்தி போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மரண துக்கத்திலும் திருடனுக்கு திருட்டு புத்தி போகாது என்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சாப்பிள்ளை பெற்றாலும் மருத்துவச்சி கூலி தப்பாது. சாப்பிள்ளை என்பது பிறக்கும் போதே இறந்திருந்த குழந்தை. வியாதி குணமாக விட்டாலும் நாம் டாக்டருக்கு ஃபியூஸ் கொடுப்பது போல நல்லது நடக்க விட்டாலும் நடத்தி வைத்தவருக்கு பேசிய தொகையை வந்துட்டு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதான் சொல்கிறாங்க, நம்ம குழந்தை வந்துட்டு பிறந்துடுச்சு, இருந்தாலும் நான் டாக்டர் ஃபீஸ் கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிள்ளை பெற்றாலும் மருத்துவச்சி கூலி தப்பாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு, பாத்தி பைத்தியக்காரி பதைக்கு போட்டு முக்குறுணி என்பாள். பதக்கு என்பது 2 குறுணி கொண்ட ஓர் அளவு. குறுணி என்பது மரக்காலில் வந்துட்டு குறிக்கும். கொடுத்தது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அவள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்ட்டு மிகைப்படுத்தி சொல்பவர்கள் வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு, குருவுக்கும் நாமம் தடவி போட்டு கோபாலப்பெட்டியில் கைவிட்டது போல. புரட்டாசியில் சனிக்கிழமை தோறும் பிச்சை எடுக்கும் விரதத்துக்கு கோபாலம் என்று பெயர். இன்றும் அதை காணலாம். அப்படி பிச்சை எடுப்பவர்கள் பயன்படுத்தும் பாத்திரம் கோபால பெட்டி என்று குறிக்கப்படுகிறது. ஒருவனை ஏமாற்றியது மட்டுமின்றி அவனது உடைமைகளையும் பறித்து கொண்டது குறித்து சொன்னது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னு எடுத்துக்கலாம்னா, மருதமலை அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்துட்டு வடிவேல் சார் வந்துட்டு ஒரு பிச்சைக்காரனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த பைசா எல்லாத்தையும் வந்துட்டு வாங்கிடுவாங்க. அதை வந்துட்டு தான் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. குருவுக்கும் நாமம் தடவி போட்டு கோபாலப்பெட்டியில் கைவிட்டது போல. நெக்ஸ்ட்டு, கும்பிட்ட கோவில் தலைமேல் இடிந்து விழுந்தது போல. மிகவும் மதித்து நம்பியிருந்த ஒருவன் கைவிட்டது குறித்து சொன்னது. நான் வந்துட்டு இவங்களை இவ்வளோ நம்பியிருந்தேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு, 80 வேண்டாம் 50 30 கொடு. கடன் வாங்குபவன் தான் கேட்ட 50 ரூபாய் கடனுக்கு வட்டியும் சேர்த்து தர வேண்டிய தொகை 80 அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியுடன் கேட்டபோது கடன் கொடுப்பவன் இவ்வாறு கூறினான். நெக்ஸ்ட்டு, இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான். தெனாலிராமன் தான் சாகும்போது தன்னை ஒரு கல்லறையில் புதைக்க வேண்டும் என்று அந்த கல்லறை தன் ஊரில் எல்லையில் பக்கத்து ஊர் நிலத்தில் நீட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் செத்ததும் ஊரார் அவ்வாறு புதைக்க முற்பட்ட போது பக்கத்து ஊர்க்காரர்கள் எதிர்த்ததால் சச்சரவு மூண்டது. இதனால் தெனாலிராமன் இறந்தபோதும் துன்பம்தான் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அதான் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான். நெக்ஸ்ட்டு, 2 கையும் போதாது என்று அகப்பையும் கட்டி கொண்டான். கொடுத்ததை வாங்குவதற்கு 2 கைகள் போதாமல் அவன் சமையல் கரண்டையும் எப்படின்னா கட்டி கொண்டான அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அம்பட்டன் மாப்பிள்ளைக்கு மீசை ஒதுக்கினது போல. ஒரு நாவிதன் மகளுக்கு திருமணமாம். மாப்பிள்ளை தன் வருங்கால மாமனிடம் மீசையை திரித்து கொள்ள வந்தானாம். வந்த இடத்தில் நாவிதனின் நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குறை சொல்லி திருத்தியதால் மாப்பிள்ளையின் மீசை மறைந்தே போயிற்றாம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏழையை கண்டால் மோளையும் பாயும். மோளை என்றால் எதை வந்துட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கொம்பில்லாத விலங்கை வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஒரு கொம்பில்லாத விலங்கு கூட ஏழை என்றால் அவன் மேல் பாயும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏழையை கண்டால் மோளையும் பாயும். நெக்ஸ்ட்டு, சேனியனுக்கு ஏன் குரங்கு. சேனியன் என்ற சொல்லுக்கு அகராதி தரும் விளக்கம். ஆடை செய்யும் சாதி வகையான்.
நெசவு செய்பவன் ஒரு குரங்கை வளர்த்தால் தாங்குமா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிசியில் வந்துட்டு கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சேனை என்ற சொல்லுக்கு அகராதி தரும் விளக்கம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சணப்பன் வீட்டுக்கோழி தானே விலங்கு பூட்டி கொண்டது போல. சணப்பன் என்ற சாதி சணத்திலிருந்து நார் எடுக்கும் தொழில் செய்வோரை குறிக்கும். சணநார் எடுப்பவன், இப்போ வந்துட்டு அவன் வீட்டில் வந்துட்டு சணநார் எடுக்கிற வீடு, அந்த அவங்களுடைய கோழி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கோழியை வந்துட்டு அந்த நார்களை வந்துட்டு சிக்கி கொண்டு இறந்தது வந்துட்டு குறிக்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய முட்டாள்தனத்தால் தனக்கு துன்பங்களை வரவழைத்து கொள்பவர்கள் வந்துட்டு குறிக்குது. இதை சணப்பன் வீட்டுக்கோழி தானே விலங்கு பூட்டி கொண்டது போல. நெக்ஸ்ட்டு நெல்லு குத்துகிறவளுக்கு கல்லு பரிசை தெரியுமா? கல்லு பரிசை என்பது இரத்தின கருக்களை பரிசோதித்து தரம் பிரிப்பது. இவ்வகை புத்தி கூர்மை சார்ந்த தொழில்களை ஒரு எளிய நெல்லு குத்து பெண் வந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சிலர் சில வேலைகளுக்கு மட்டுமே தகுதியுடையவர் ஆகிறார், எனவே அவர்களை அவ்வேலைகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது கருத்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ வீட்டு வேலை இல்லை தோட்டத்து வேலை தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமா? அவங்களுக்கு அந்த வேலை மட்டும்தான் தெரியும். கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலர் சில வேலைகளுக்கு மட்டுமே தகுதி உடையவர் ஆகின்றார், எனவே அவர்களை அவ்வேலையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்க காக்காய்க்கு கோவிந்தம் பாடுமா? ஸ்ரீரங்க காக்கானாலும் கோவிந்தம் பாடுமா? காக்கா எங்கே இருந்தாலும் அது காக்கா தான். அந்த ஸ்ரீரங்கத்தில் மட்டும் பிறந்திருந்தா அதுக்கு வந்துட்டு அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஊரில் இருக்க ஆன்மீகம் அந்த கலாச்சார வழக்கங்கள்லாம் தெரியுமா அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மௌனம் கலகநாசம். மௌனம் கலகநாசம் அப்படி என்னன்னா மௌனம் வந்துட்டு சம்மதத்துக்கு வந்துட்டு மட்டும் இல்லை, எதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்கன்னா சில பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏதாவது பேசி அப்படின்னா ஏதாவது தப்பாக போயிடும். அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப எளிமையாக வந்துட்டு முடிஞ்சிடும். அதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மௌனம் கலகநாசம். நெக்ஸ்ட்டு மாரை தட்டி மனதிலே வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேர்த்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கடுமையான சொல் வந்துட்டு சொல்லிடுவாங்க. இவங்கள பற்றி அவங்கள பற்றி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம மாரை தட்டி அப்படின்னா மனசு தட்டி இந்த வேர்டை நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதை மாரை தட்டி மனதிலே வை. இருவருக்கிடையே ஏற்படும் சச்சரவில் வார்த்தைகள் தாறுமாறாக கையாளப்பட வசைமொழி கேட்டவன் தன் மாரை தட்டியபடி இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்று அரைகுறை வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு மது பிந்து கலகம் போல் இருக்கிறது. மது பிந்து என்பவை தேன் துளி என்று பொருள்படும். துளி தேனுக்கு அடித்து கொள்வதனை வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அற்ப விஷயங்களுக்காக சண்டை போட்டு கொள்வதை வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு குறவழங்கும் இடைவழங்கும் கொஞ்சத்தில் தீராது. குறவன் என்ற சொல்லுக்கு அந்நாளில் குறிஞ்சி நிலத்தில் வசிப்பவன் என்று பொருள்படும். குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். இங்கு வசித்தோரின் உணவு தேனும் தினைமாவும். அவர்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல். வேடுவர்கள் இடையர்கள் இவர்களின் சர்ச்சைகள் வந்துட்டு எளிதில் வந்துட்டு தீர்க்க முடியாது. அவர்களுடைய சண்டையை வந்துட்டு நம்ம வந்துட்டு எளிதில் தீர்க்க முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கிடு தொடுப்பிக்கு அங்கு 2 குட்டு இங்கு 2 சொட்டு. அங்கிடு தொடுப்பி என்பது குரலை கூறுவோனே, அதாவது கோல் சொல்லுவோனே வந்துட்டு குறிக்குது. கோல் சொல்லுவோனுக்கு எங்கும் எப்போதும் பிரச்சனை தான். இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் சொல்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் சொல்கிறது. இதனால் எப்போதுமே அவனுக்கு எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மரத்தாளி கட்டி அடிக்கிறது. முன்னாட்களில் சில கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் மக்களில் சிலர் வரித்தொகையின் சரிவர செலுத்த முடியாத போது என்ன பண்ணால் அவங்களால வந்துட்டு
சரியாக வந்துட்டு வரி செலுத்த முடியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களின் தங்கத்தாலியை வந்துட்டு கவர்ந்து கொண்டு அதை எடுத்துக்கிட்டு அப்பெண்ணுக்கு ஒரு மரத்தால் ஆன தாலியை வந்துட்டு அணிய சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பின் அவளை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மரத்திலே வந்துட்டு கட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் மரத்தாலி கட்டி அடிக்கிறது. நெக்ஸ்ட்டு, கண்ணால் கண்டதை எள்ளுக்காய் பிளந்தது போல சொல்ல வேண்டும். எள்ளுக்காய் முற்றிய பிளக்கும்போது நெடுவாட்டில் சரிபாதியாக பிளவுபடும். அதுபோல் கண்ணால் கண்டதை வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா, நடுநிலையுடன் வந்துட்டு என்னென்ன விவரிக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பாட்டை எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தை காய்ச்சலும் குண்டன் கொள்ளன் காய்ச்சலும் பொல்லாதது. காய்ச்சல் என்றது வெறுப்பு, பொறாமை, கோபம் என்ற குணங்களை குறிக்கும். ஏதேனும் ஒரு காரணத்தால் இக்குணம் மேற்கொண்ட குழந்தை அவ்வளவு எளிதில் அதை கைவிடுவதில்லை. குண்டன் என்றது இளிய குணம் உடையவனை வந்துட்டு குறிக்கும். கொள்ளனும் பொதுவாக நம்பகத்தகமான ஆகிறான். குழந்தையின் பொறுமையும் குண்டன் அல்லது குள்ளனின் பொறுமையும் வந்துட்டு எளிதில் தீராது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை காய்ச்சலும் குள்ளன் காய்ச்சலும் பொல்லாதது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கொள்ளை அடித்து தின்றவனுக்கு கொண்டு தின்ன தாங்குமா. திருடியே சாப்பிட்டவனுக்கு அந்த பொருளை வந்துட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு மனம் வருமா அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. பழைய பொன்னனே பொன்னன், பழைய கப்பரே கப்பரை. பொன்னன் என்ற ஒரு வேலைக்காரன் ஒரு நாள் பொற்காசுகள் நிறைந்த புதையல் ஒன்றை கண்டான். புதையலை தன் வீட்டுக்கு எடுத்து செல்லாமல் அங்கேயே அதை மறைத்து வைத்து பின் தினமும் அங்கு சென்று அதை கவனித்து வந்தான். புதையலை கண்ட நாள் முதல் அவன் குணத்தில் மாறுபட்டு சொல்லுக்கு அடங்காத வேலைக்காரன் ஆனான். இதை கவனித்த அவன் எஜமானன் ஒரு நாள் அவன் அறியாமல் அவனை தொடர்ந்து சென்று புதையலை கண்டுபிடித்து அதை கைப்பற்றி விட்டான். மறுநாள் புதையல் காணாமல் போயிருந்ததை கண்டு அந்த பொன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதான் தன் விதி அப்படின்னு நொந்து கொண்டு மீண்டும் பழைய பொன்னன் ஆனான். எஜமானன் அவன் குணத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை குறித்து வினவிய போது பொன்னன் புதிதாக கிடைத்த கப்பற்படையை விட பழைய கிண்ணமே மேல் என்று உணர்ந்ததை வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய பொன்னன் பொன்னன், பழைய கப்பரே கப்பரை அப்படின்ட்டு. குரங்கு புண் ஆறாது. புண் என்றது மனிதனிடம் உள்ள ஒரு தீய குணத்தை வந்துட்டு குறிக்கிறது. குரங்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அதை ஆற விடாது, தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு மனிதனும் ஒரு தீய குணம் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிட மாட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சுயக்காரிய துரந்தரன் சுவாமிக்காரியும் வளவள. எப்படின்னா, நம்முடைய வந்துட்டு விஷயம், நம்முடைய செயல் அப்படின்னு நமக்கானது அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, கரெக்டாக இருப்பாங்க. அதோட எண்ணமும் செயலும் வேறு மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு மற்ற விஷயம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு மேலோட்டமாக இருப்பவர்கள் வந்துட்டு குறிக்கும். கஞ்சி வரதப்பா என்றால் எங்கே வரதப்பா என்கிறான். காஞ்சிபுர வரத ராஜா பெருமாள் ஒரு முறை ஊர்வலத்தில் வந்தபோது ஒரு வைஷ்ணவன் அவரை சேவித்து கொண்டே சந்தோஷத்துடன் கஞ்சி வரதப்பா என்று கூவினான். இவர்களுக்கு பக்கத்தில் நின்றத ஒரு பிச்சைக்காரன் அதை வந்துட்டு தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் குடிக்கும் தான் கஞ்சி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கப்பா வரதப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஞ்சி வரதப்பா என்றால் எங்கே வரதப்பா என்கிறான் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஊரார் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே. கணவனும் மனைவியும் ஊரில் ஒரு பொது விருந்துக்கு போயிருந்தனர். மனைவியை விருந்தினருக்கு உணவு பரிமாற அழைத்தனர். அவள் ஒவ்வொரு இலையிலும் என்ன பண்ணுறா அப்படின்னா, நெய் வந்துட்டு பரிமாறி வந்துட்டு இருக்கான். அவருடைய கணவன் இலை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, நெய் வந்துட்டு அதிகமாக ஊற்றுறா. இது வந்துட்டு என்னது, ஊரார் வீட்டு நெய் அல்லவா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. தான் வீட்டில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் வைக்கிறா, இது ஊரார் வீட்டு நெய் தானே, நம்ம வந்துட்டு அதிகமாக வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு
வச்சுருக்கா. இதை வந்துட்டு என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஊரார் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குரங்கு கள்ளும் குடித்து பேயும் பிடித்து தேலும் கொட்டினால் என்ன கதியாகும்? குரங்கு என்பது என்னது? மனப்போக்கில் போன வந்துட்டு ஒரு விலங்கு. அது வந்துட்டு கள்ளும் குடித்ததுக்கப்புறம் பேயையும் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு தேலும் கொட்டினதுக்கப்புறம் அது கதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. 5 3 முண்டனால் அறியாய் பெண்ணும் சமைக்கும். அறியாய் பெண்ணா அறியாத பெண்ணு. 5 என்பது சமையலுக்கு பயன்படும் மிளகு, உப்பு, கடுகு, தானியம் மற்றும் புளி. 3 என்பது நீர், நெருப்பு, விறகு. 5 சமையல் பொருளுக்கும் 3 சமையல் தேவைகளும் அருகில் இருந்தால் அறியாத பெண்ணு கூட வந்துட்டு என்ன பண்ணுவான்னா எளிதில் வந்துட்டு சமையல் கற்றுக்குருவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கண்டால் காமாட்சி நாயகர், காணாவிட்டால் காமாட்டி நாயகர். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவர் இருக்கார்னா அவர் முன்னாடி வந்துட்டு அவர் பெருமைப்படுத்தி பேசுறது, நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்கிறது. அவர் இல்லைன்னா நான் அவன் கிடக்கிற மடையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஒருவனை கண்டபோது அவனை மரியாதைக்கு உரியவனாகவும் காணாத போது அவன் மடையன் என்று சொல்வது வந்துட்டு குறிக்குது. இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முதுகுக்கு பின்னாடி பேசுறது வந்துட்டு குறிக்கும். இது என் குலாச்சாரம், இது என் வயிற்றாச்சாரம். இந்த பழமொழிகளுக்கு பின்னே வந்துட்டு ஒரு கதை உண்டு. குயவர்கள் என்றும் வைஷ்ணவர்களாக இருந்ததில்லை. ஆயினும் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருந்த வைஷ்ணவர்கள் அங்கிருந்த குயவர்களே நெற்றியில் நாமம் தரிக்க வேண்டுமென்று கட்டாயப்படுத்தினர். இல்லை என்றால் அவர்கள் செய்யும் பானைகளை கோவில்களுக்கு வாங்க முடியாது என்றனர். இந்த கஷ்டத்தை நீக்க ஒரு புத்திசாலி குயவன் என்ன பண்ணனா அப்படின்னா தன் நெற்றியில் திருநீரும் வயிற்றில் வந்துட்டு ஒரு பெரிய நாமத்தையும் வந்துட்டு போட்டுக்கிட்டான். வைஷ்ணவர்கள் அவனை கண்டித்த போது அவன் இது என் குலத்தின் கட்டுப்பாடு, இது என் வயிற்றின் கட்டுப்பாடு என்று சொன்னானாம். இதற்கே வந்துட்டு இந்த பழமொழி வந்துட்டு வந்திருக்கு. உருட்ட புருட்ட உள்ளதும் உள்ளுக்கும் வாங்கும். உருளச் செய்தல் என்ற பொருளில் வரும் உருட்டு என்ற சொல் வார்த்தைகளை உருட்டி ஏமாற்றுவதனை கூட குறிக்கும். புரட்டு என்ற சொல் மாறுபட்ட பேச்சை குறிக்கிறது. உள்ளது என்பது ஒருவனுக்குள் உள்ள உண்மையை, அதாவது ஆத்மாவை வந்துட்டு குறிக்கிறது. உள்ளம் உண்மையை ஆராயாது. கள்ளத்தை ஆராயும் போது ஆத்மா மேன்மேனும் உள்ளுக்குள் ஒடுங்கி விடுவதனை இந்த பழமொழி எளிய சொற்களில் வந்துட்டு விளக்கிறது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உருட்ட புரட்ட உள்ளதும் உள்ளுக்குள் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. தூர்த்த கிணற்றை தூர்வாராதே. கிணற்றை தூர்த்து முடித்துவிட்ட பின் மீண்டும் அதை தோண்டி தூர்வாரினால் பயன் உண்டா? முன்னாடியே வந்துட்டு கிணறு வந்துட்டு தூர்த்துட்டாங்க, மறுபடியும் வந்துட்டு அந்த வேலையை செஞ்சால் அதில் ஏதாவது பயன் இருக்கா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடிந்து போன விஷயத்தை மீண்டும் கிளறுவது குறித்து சொன்னது. முடிஞ்சு போன விஷயத்தை பேசுகிறதுல வந்துட்டு எந்த ஒரு லாபமும் கிடையாது அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மாமியார் துணி அவிழ்ந்தால் வாயாலும் சொல்லக்கூடாது, கையாலும் காட்டக்கூடாது. மாமியாரை பொறுத்தவரை என்னன்னா மருமகள் எது சொன்னாலும் தவறு, எது செய்தாலும் தவறு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சித்திரத்த கொக்கோ ரத்தினத்தை கக்கு. ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிரபராதியை குறித்து சொன்னது. அவங்க மேலே வந்துட்டு நம்ம குற்றம் சாத்திட்டோம், என்ன பண்ணுறது, அவங்க நிரபராதி, அதை வந்துட்டு குறிக்கிறாங்க. அதை வந்துட்டு மாற்றி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இளவு சொன்னவன் பேரிலேயே பழி, மரணத்தை அறிவிப்பவனே குறை சொல்வது தகுமா. இறந்ததை என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதை வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு குறை மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு குறை சொல்வது ஏதாவது ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு தூதனிடம் காட்ட வேண்டிய கருணையை இந்த பழமொழி வந்துட்டு என்னதுன்னா சுட்டு காட்டுகிறது. அம்மி மிடுக்கோ, மிடுக்கோ அரைப்பவள் மிடுக்கோ. மிடுக்கு என்ற சொல்லினை நாம் பொதுவாக இருமாப்பு, செருக்கு என்ற பொருளில் அறிந்தாலும் அதற்கு வலிமை என்ற ஒரு பொருள் உண்டு. இதெல்லாம் வந்துட்டு மீனிங்கில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அழகான பெண் தன் ஆற்றில் உள்ள கர்ப்பம் தெரிய முழு கவனத்துடன் அம்மியில் அரைப்பதை விழுதாக அரைத்து பாராட்டு வாங்குவதை இந்த பழமொழி மிக அழகாக காட்டுகிறது.
அம்மியில் அரைப்பதன் ஆற்றில் அம்மிக்கல் குளவியில் உள்ளதா இல்லை அரைக்கும் பெண்ணின் வலிமையில் உள்ளதா அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழி வந்துட்டு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது, இமையின் குறைபாடுகளே அதன் கீழே உள்ள கண்ணால் பார்க்க முடியாது. அதுபோலதான் நாம் மனம் நமக்குள் இருந்து எப்போது நம்முடன் உறவாடி கொண்டிருந்தாலும் நாம் அதன் கசடுகள் நமக்கு தெரிவதில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம செய்கிற தவறு நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அற்றது பற்று நீள் உற்றது விடு, உலக பொருட்களில் உள்ள பற்று நீங்கினால் மோட்சம் உறுதிப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சாஸ்திரம் பொய் என்றால் கிரகணத்தை பார், சாஸ்திரங்களில் கவனிக்கப்பட்டுள்ள நாளிகின்படி கிரகணங்கள் தவறாது நிகழ்வது, சாஸ்திரங்களில் உண்மையே சான்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோதிடம் என்பது 6 வேதங்களில் ஒன்றாகி வேதத்தை விளக்குவதால் அது சுருதி சாஸ்திரத்தை பெறுகிறது. இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஸ்திரம் பொய் என்றால் நீங்கள் வந்து கிரகணத்தை வந்துட்டு பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குப்பையும் கோழியும் போல குருவும் சிஷ்யனும் போல, கோழி குப்பையை கிளறி தன் உணவை தேடுவது போல சீடனும் எப்படி இருக்குன்னா குருவிடம் விசாரணை செய்து உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு தேடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காரணக்குரு காரியக்குரு, காரணக்குரு என்றால் ஆத்மாவை அறிவுறுத்தி மோட்சத்துக்கு வழி சொல்பவர். காரியக்குரு என்றால் என்னன்னா நானவித தர்மங்களையும் போதித்து வழிநடத்தி சொர்க்கத்திற்கு வழிகாட்டுபவர் யாருன்னா காரியக்குரு. நெக்ஸ்ட்டு, சீதை பிறக்க இலங்கை அழிய, சீதா தேவியின் பிறப்பால் இலங்கை அழிந்தது. ஒருவனது குடும்பம் அழிவை நோக்கி சொல்வதனை குறித்து சொல்வது, உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீதை வந்துட்டு பிறக்கும்போது அங்கே இலங்கை வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு, அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும். எப்படின்னா ஒவ்வொருவருடைய வினைகளும் அவரை நிச்சயம் பாதிக்கும், அதுபோல் ஓடுமேல் உள்ள அப்பத்தால் வீடு பற்றி எறிவது போல அப்படிங்கிறது வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தன்வினை தன்னை சுடும் அப்படின்னா நம்ம ஒரு தவறு செஞ்சுருப்போம், அது வந்துட்டு ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி இப்படி செஞ்சுட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு கில்ட்டியாக ஒரு ஃபீல் வரும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இல்லது வராது உள்ளது போகாது, நீ செய்யாத வினைகள் உன்னை அண்டாது. நீ ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னா உன்னை வந்துட்டு எதுவுமே பண்ணாது. அதேமாதிரி நீ செய்த வினைகள் அதன் விளைவுகள் அனுபவிக்கும் வரை நீங்காது. நீ ஒரு தப்பாக ஒரு விஷயம் செஞ்சுட்ட அப்படின்னா அதை கண்டிப்பாக நீ அழிகிற வரையும் வந்துட்டு அது உன்னை சுற்றிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லது வராது உள்ளது போகாது. நெக்ஸ்ட்டு, தெய்வம் காட்டும் ஊட்டுமா, தெய்வம் வழிகாட்டும், ஆனால் அந்த வழியில் நாம் தானே போக வேண்டும். தெய்வமே என் கையை பிடித்து கூட்டி செல்ல வேண்டும் என்றால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆசைக்கு அழிவில்லை, ஆசைப்படுவதற்கு அளவு கிடையாது. ஒன்று மேல் ஒன்று வந்துட்டு நமக்கு ஆசை வந்துட்டு தான் இருக்கும். எவ்வளோதான் நம்ம வந்துட்டு பொருளாக இல்லாததெல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு இன்னொரு பொருள் மீது கண்டிப்பாக ஆசை வரும். நிறைய ஆசைப்படும் போது மனிதர்களாக பிறந்த நமக்கு என்றுமே ஆசைக்கு அழிவில்லை அப்படிங்கிறது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. உழைக்காத உடம்பு உரம் கொள்ளாது, உழைக்காமல் இருந்து விட்டால் உடம்பில் தைரியம் இருக்காது. சோம்பி கிடந்த மகனை பார்த்து உழைக்காத உடம்பு உரம் கொள்ளாது என்று தந்தை அறிவுரை கூறுவதுட்டு குறிக்கிறாங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாத அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்குது. மனதிற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் வேறொன்றை வந்துட்டு பேசுவது வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எரிகிறதனை பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும். நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது எரிபொருளை நம்ம பிடுங்கி விட்டால் எப்படின்னா அது வந்து கொதிப்பு அடங்கிவிடும். அதுபோல தான் ஒருவர் வந்துட்டு கோபமாக இருக்கும்போது அந்த கோபத்திற்கான காரணத்தை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்துட்டு நீக்கி விடலை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, கருப்பாக இருந்தாலும் அந்த காக்கைக்கு என்னது தன் குஞ்சு பொன் குஞ்சு தான்.
அதே மாதிரி தான் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி பெற்றோர்கள் மிகவும் பிடித்தவர்களாக வந்துட்டு ஏற்றுக்கிறவாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. காலம் பொன் போன்றதே, நேரம் தங்கத்தை போன்று விலை மதிப்பற்றது. அதனால் நேரத்தை வீணாக்காமல் உபயோகிக்க வேண்டும். இதே மாதிரி தான் நம்ம படிக்கிற விஷயத்த அப்பப்போ கரெக்டாக படிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒவ்வொரு டைமும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். காலம் பொன் போன்றது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். குற்றம் செய்தவர்கள் குற்ற உணர்ச்சியிலேயே வந்துட்டு துன்புறுவார். கொலை செய்தவன் தண்டனை அனுபவித்தாலும் அவன் மனசாட்சி உறுத்தியதால் மனநோயாளி ஆனான். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது முற்றிலுமே உண்மை. நான் வந்துட்டு கிளியராகவே வந்துட்டு நான் அர்த்தம் கொடுத்துறேங்க. அதனால தான் நான் அவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்து படிச்சுக்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு டைம் வந்துட்டு ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சுத்தம் சுகம் தரும். தூய்மையின் அவசியத்தை குறிப்பிடும்போது சுத்தம் சுகம் தரும் என்பதால் நாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தன்வினை தன்னை சுடும். ஒருவன் செய்யும் தவறு அவரை அழித்துவிடும். தன் திருடுவது யாருக்கும் தெரியாது என்று நினைத்திருந்த வேலனுக்கு அவருடைய மகனும் திருடி பிழைக்கிறான் என்று தெரிய வந்த போதுதான் தன் வினை தன்னை சுடும் என்பதை வந்துட்டு உறுத்துகிறது. அவன் வந்துட்டு திருடி பிழைக்கிறான், அவன் மகனும் வந்துட்டு திருடி பிழைக்கிறான் அப்படிங்கிற போது தகப்பனுக்கு வந்துட்டு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பசி உள்ளவன் ருசி அறியான். பசியில் உண்ணும்போது ருசியை பொருட்படுத்தப்படுவதில்லை. பசி வரும்போது அதனுடைய ருசி நமக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்துட்டு கூறுறாங்க. பல்லு போனால் சொல்லு போச்சு. பல்லு இல்லாமல் போனால் தெளிவாக பேச இயலாது. பற்களை இழந்த பிறகு பேசுவது யாருக்குமே சரியாக வந்துட்டு புரியாத வந்துட்டு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாடு இல்லாமல் பயனில்லை. உழைப்பில்லாமல் பயன்பெற முடியாது. உழைப்பு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னேற முடியும். நெக்ஸ்ட்டு வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். சாமர்த்தியமாக பேசும் பிள்ளைகள் எதையும் சமாளித்து வாழ்வார்கள் என்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. அணை கடந்த வெள்ளம் சென்று விட்டால் மறுபடியும் அந்த வெள்ளம் அதே அணைக்கு திரும்ப வர முடியாது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவற விடும் வாய்ப்புகளை திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கண்ணால் கண்டதே ஆராமல் அப்படியே பின்பற்றுவது. எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு தீர விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. வல்லவன் என்றால் சிறந்தவன், வையகம் என்றால் உலகம். ஒருவன் தான் சிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அவனை விட சிறந்தவன் உலகத்தில் இருப்பான் என்பதை வந்துட்டு குறிக்குது. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும். ஆக்க பொறுத்தவன் சமைக்கும் வரை பொறுமையாக இருந்தவன் ஆற பொறுக்க வேண்டும். உணவு ஆறும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்பதை வந்து சொல்கிறாங்க. பாதி வேலை முடியும் வரை பொறுத்தவன் மீதி வேலை முடியும் வரை வந்துட்டு பொறுத்திருக்க வேண்டும் என்பதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். பெரிய யானைக்கு என்று ஒரு வாழ்வு இருந்திருந்தால் சிறிய பூனைக்கும் வந்துட்டு ஒரு வாழ்வு இருக்கும். வலியவர்கள் வாழ காலம் இருந்திருந்தால் எளியவர்களுக்கும் ஒரு வாழ காலம் இருக்கும் என்பதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதான் ஆணைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை. ஆற்றின் ஒரு கரையில் மேயும் மாட்டுக்கு அங்குள்ள புல்லை விட மறுக்கரையில் உள்ள புல் கண்ணுக்கு பசுமையாக தெரியும். ஒருவன் தன்னிடம் உள்ளவற்றை விட அடுத்தவனிடம் உள்ளதையே பெரிதாக எண்ணுவான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி ஃபேக்ட். எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வந்துட்டு பெருசாக தெரியாது, மற்றவங்கள்ட்ட இருக்கிறத வந்துட்டு பெருசாக தெரியும். அதை வந்துட்டு குறிப்பிட்டு உதட்டிலே உறவு உள்ளத்திலே பகை. மனதில் பகையை வைத்து கொண்டு உதட்டளவில் நன்றாக பேசுவதனை வந்துட்டு குறிக்கிறாங்க. இதான் ரிலேட்டிவ்ஸில் வந்துட்டு நிறைய வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் ஊற்றினாலும் மொத்தமும் விஷம்தானே. அளவு சிறியதாக இருந்தாலும் வீரியம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க.
கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு கிடைத்த உணவுப் பொருள் சாப்பிடுவதற்கு பறிபோனது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நிறைய டைம் நம்ம இதை வந்துட்டு சொல்லியிருந்திருப்போம். நான் தெளிவாக வந்துட்டு நான் அர்த்தம் கொடுத்ததுனால நான் பெருசாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதை தான் வந்துட்டு நான் லைன் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் படித்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் கொடுத்துருந்துருப்பேன். நெக்ஸ்ட்டு, கையில் வெண்ணெயே இருக்க நெய்க்கு அலைவானேன். கையிலே வெண்ணெய் இருக்குது, ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நெய்க்கு அலைகிறது வந்துட்டு குறிக்குது. வேண்டியதனை வைத்து கொண்டே வெளியில் தேடுபவர்கள் வந்துட்டு குறிக்கும். அதான் தனுஷ் படத்தில் சொல்லுவாங்களே, தனுஷ் சார் வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எங்கடா உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகும். சேராத இடத்தில் சேர்ந்தால் வராத துன்பம் வரும், சேரக்கூடாத தீயவர்களுடன் சேர்ந்தால் என்னது வரக்கூடாத துன்பங்களும் சேர்ந்து வரும் என்பது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானே தெரியும், துன்பத்தில் வலி அவரவர்களுக்கு வரும்போது தான் வந்துட்டு அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் என்பதை வந்துட்டு இங்கே தெளிவாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. தன் முதுகு தனக்கு தெரியாது, ஒருவர் தனக்கு பின் உள்ள முதுகை பார்க்க இயலாது, அதுபோன்று தன் குறையே தனக்கு தெரியாது என்பதை வந்துட்டு குறிக்குது. சிலர் தங்கள் குறைகளை பொருட்படுத்தாமல் மாறி மாறி மற்றவர்களை வந்துட்டு குறை கூறுபவர்களை வந்துட்டு குறிக்கும். நெருப்பில்லாமல் புகையாது, அதுபோன்று உண்மையில்லாமல் பொய் பரவ முடியாது. நெக்ஸ்ட், பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலி, பார்ப்பதற்கு சாதுவாக தோன்றினாலும் செயலில் புலியாக பாய்வது, பார்ப்பதற்கு பூனையாகவும் பாய்ந்தால் புலியாகவும் இருப்பது. இதை வந்துட்டு எதை வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவரை பார்த்து எப்போதும் எடை போடக்கூடாது என்பதை வந்துட்டு உணர்த்துகிறது இந்த பழமொழி. பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலி. நெக்ஸ்ட்டு, பொன் கருத்தாலும் மாற்று குறையுமா, தங்கம் கருத்து போனாலும் அதோட தரம் வந்துட்டு குறையாது என்பது உண்மை. எந்த சூழ்நிலையிலும் மேன்மக்கள் குணம் வந்துட்டு மாற மாட்டார்கள் என்பது வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனம் கொண்டது மாளிகை, எந்த இடமும் மாளிகை ஆகலாம், மனம் நினைத்தால் மனதை பொறுத்து தான் இடம் இருக்கும் என்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. முன் வைத்த காலை பின் வைக்காதே, முன்னால் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி வைக்க வேண்டாம், தொடங்கிய செயலை முன்னோக்கி நகர்த்த வேண்டும், பாதியில் கைவிடக்கூடாது என்பதை வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இடையில கொஞ்சம் பிரேக் வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறது, ஓகே இது நமக்கு செட் ஆகலை நம்ம வேறு எது பார்க்கலாம் அப்படிங்கிறத போகிறது, இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கக்கூடாது, அதாவது முன் வச்ச காலை வந்துட்டு பின் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும், எலியின் இருப்பிடமாக இருந்தாலும் அது தனியிடமாக இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனியாக இருப்பிட வேண்டும் என்பதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் என்பதை வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கடுகு சிரத்தாலும் காரம் குறையாது என்பது நமக்கு நல்ல மிக தெளிவாக தெரிந்த பழமொழி. கடுகின் அளவு சிறியதாக இருந்தாலும் அதன் வீரியம் வந்துட்டு குறையாது என்பது வந்துட்டு உணர்த்தது. நெக்ஸ்ட்டு, தனி மரம் தோப்பாகாது, என்றைக்குமே வந்துட்டு ஒரு மரம் வந்து தோப்பாகுமா, ஆகாது, தனி ஒருவரை காட்டிலும் ஒற்றுமை சிறந்தது இல்லை என்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நொறுங்க தின்றால் 100 வயது, நன்றாக மென்று தின்றால் ஆரோக்கியமாக வாழ்கலாம் என்பது உண்மையானது, இது ஃபேக்டும் கூட. நெக்ஸ்ட்டு, அல்லாது குறையாது சொல்லாது பிறவாது, பாத்திரத்தில் இருந்து அல்லாத பொருள் வந்துட்டு குறையாது, வாயிலிருந்து சொல்லாத சொல் வந்துட்டு பிறக்காது என்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. அற்ப அறிவு ஆபத்துக்கு இடம், அறியாமல் செய்யும் செயல் ஆபத்தில் முடியும். ஒரு செயல் செய்யும்போது அந்த விஷயம் நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும் என்பதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆடிய காலும் பாடிய நாவும் சும்மா இரா, நடனமாடி பழகிய காலும் பாட்டு பாடி பழகிய நாக்கும் சும்மா இருக்காது, அதுபோலதான் ஒரு செயல் பழக்கமாகிவிட்டால் அதை செய்யாமல் இருப்பது மிகவும் கடினமானது என்பதை பற்றி கூறுகிறது. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுகிறதாம், துன்பத்திற்கு காரணமானவர்களே துன்பப்படுவர்களை கண்டு வருத்தம் படும்போது, எப்படி சொன்னால் அவங்களால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், துன்பம் ஏற்பட்டிருக்கும், அவங்களே வந்துட்டு
வருத்தப்பட்டு இருப்பாங்களா, அதனை வந்துட்டு குறிக்கிறது. அதை ஆடு நனைகிறது என்று ஓனாய் அள்ளுகிறதாம். இன்று என்பதும் நாளை என்பதும் இல்லை என்பதற்கு அடையாளம். இன்று நாளை என்று காரணம் கூறினால் அது இல்லை என்று சொல்வதற்கு சமம். காரணம் கூறி செயலை தள்ளிப்படும் போது இதனை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஒப்புக்கு செய்தால் உள்ளதும் கெடும். மனமில்லாமல் ஒரு வேலையை செய்தால் அது இருப்பதை விட மோசமாக இருக்கும் என்பது வந்துட்டு சொல்கிறாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒப்புக்கு செய்தால் உள்ளதும் கெடும். எதனா மனசார செய்யணும், ஒப்புக்குன்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கட்டிய வீட்டுக்கு 8 வக்கனை கட்டிய வீட்டுக்கு குறை சொல்வது. செயலில் ஈடுபடாமல் குறை மட்டும் சொல்பவரை பார்த்து சொல்வது. அவங்க வந்துட்டு ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. வீட்டில் வந்துட்டு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா 1008 குறை சொல்லுவாங்க. அவங்களுக்காண்டி இந்த பழமொழி தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. கட்டிய வீட்டுக்கு 8 வகை வக்கனை. கனவில் கட்ட சோறு பசி தீர்க்குமா? கனவில் கண்ட சோறு பசி தீர்க்குமா? கனவில் கண்ட சோறு வந்துட்டு பசி தீர்க்காது. இது எந்த மாதிரி வந்துட்டு பொருள் சொல்கிறாங்கன்னா, கனவில் கண்டது தானாகவே நிறைவடையாது. அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா உழைக்க வேண்டும் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. காலம் போகும் வார்த்தை நிற்கும். காலம் கடந்து சென்றாலும் சொன்ன வார்த்தை நிலைக்கும் என்பதே உண்மை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகவும் அவசியமானது என்பதை வந்துட்டு இந்த பழமொழி வந்துட்டு நமக்கு உணர்த்துகிறது. நெக்ஸ்ட், கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் பல நன்மைகள் உண்டாகும் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. கையாளாத ஆயுதம் துருப்பிடிக்கும் என்பதே உண்மை. பயன்படுத்தப்படாத ஆயுதம் துருப்பிடித்துவிடும் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாதான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்ன ஆகும்னா துருப்பிடிக்கும். இரும்பாக இருந்தாலும் சரி, ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி பயன்படுத்த வேண்டும் என்பதே உண்மையான அர்த்தம். நெக்ஸ்ட்டு, பூனைக்கு மணி கட்டுவது யார்? பூனையின் கழுத்தில் யார் மணியை கட்டுவது? கடினமான செயலை யார் முதலில் செய்ய தொடங்குவதனை என்பதை வந்துட்டு குறிக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை யார் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அதனை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மடியிலேயே கணம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கும். பொருளோ பணமோ கணமாக வைத்திருந்தால் போகும் வழியில் கொள்ளை போய்விடுமோ என்ற பயம் இருக்கும். அதுபோல தான் தவறு செய்து இருந்தால் தான் மனம் பதறும் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட்டு, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அகலமாக உழுறதை விட நம்ம ஆழமாக வந்துட்டு உழுவது தான் வந்துட்டு மேல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட வந்துட்டு மேற்போக்காக நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடாது. இன்டெப்டாக வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறணும். அதை வந்து சொல்கிறாங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே வந்துட்டு மேல். நம்ம படிக்கும்போதே வந்துட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கணும். இப்போ இந்த பழமொழிகளே வந்துட்டு நமக்கு எவ்வளோ விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு 10 தான் இருக்கும். அதோடய நம்ம முடிச்சிடலாம் வீடியோவை. ஓகே, நெக்ஸ்ட்டு, உறவு போகாமல் கெட்டது, கடன் கேட்காமல் கெட்டது. உறவினர்களை சந்திக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா அந்த உறவு கெட்டு போயிடும். அதே போல் தான் கொடுத்த கடனை கேட்காமல் இருந்தால் அதுவும் கிடையாது என்பதே உண்மை. நெக்ஸ்ட்டு, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அதே போல தான் ஒருவரின் உண்மையான குணம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது என்பதை வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எருதி நோவு காக்கைக்கு தெரியுமா? மற்றவர்களின் வழி நமக்கு தெரிவதில்லை என்ற பொருளில் சொல்லப்பட்டது. தனக்குத்தானே அதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படமொழி பார்த்துருக்கோம். தனக்கு வந்தால் தானே தலைவலியும் காய்ச்சலும். அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றவர்களின் வழி நமக்கு தெரிவதில்லை, அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஃபேக்டாக வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அவசரமானால் அரிக்கன் சண்டையிலும் கை நுழையாது. அவசரமாக வேலை செய்யும் போது பெரிய அகண்ட பாத்திரத்தில் கைவிட்டால் கூட எப்படின்னா அது நுழையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவசரத்தில் வேலை செய்தால் தெரிந்த வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியாது என்பது வந்துட்டு இந்த பழமொழி வந்துட்டு உணர்த்துது. நெக்ஸ்ட்டு, அறையில் ஆடியல்லவோ அம்பலத்தில் ஆட வேண்டும்.
அறையில் ஆடி பயிற்சி செய்த பின் தான் மேடையில் ஏறி ஆட வேண்டும். நம்ம ப்ராக்டிக்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு அவுட்புட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வரும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, முறையான பயிற்சிக்கு பின் தான் எந்த ஒரு காரியத்தையும் சபையினர் வந்துட்டு முன் செய்ய வேண்டும் என்பதில் வந்துட்டு இந்த பழமொழி வந்துட்டு உணர்த்துகிறது. நெக்ஸ்ட்டு, ஊசியை காந்தம் இழுக்கும், உத்தமனே ஸ்நேகன் இழுக்கும். ஊசியை வந்துட்டு காந்தம் இழுப்பது போல் உத்தமனின் அவனுடைய அன்பு கண்டு வந்துட்டு அனைவருமே வந்துட்டு அவனிடம் வந்துட்டு நட்பு கொள்வாங்க அப்படிங்கிறத மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். அம்பு தானாக வில்லிலிருந்து பாய முடியாது. அந்த அம்பை எய்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். அவன் அம்பை எய்திருக்க அவனை நோவாமல் அம்பை குறை கூறுவது ஏன்? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குற்றம் செய்தவன் ஒருவன் இருக்க மற்றவரை குறை சொல்லி அவனை நொந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது. பாம்பை நாம் மிதித்து விட்டால் அது நம் காலை சுற்றி கொள்ளும், உதறவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. நிச்சயம் என்ன பண்ணும், அதனால் நம்ம கடிச்சிடும். அதே மாதிரி தான் கெட்ட மனிதர்களின் சவகாசம் நம்மை ஆபத்தில் சிக்க வைக்காமல் விடாது அப்படிங்கிறத மாதிரி கூறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, கை புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா? கையில் தானே புண்ணு இருக்குது, அதை பார்க்குறதுக்கு கண்ணாடி தேவைப்படுமா? அதே மாதிரி தான் தெளிவாக விளங்கும் செயலுக்கு விளக்கம் தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கேட்டவை எல்லாம் நம்பாதே, நம்பியதெல்லாம் சொல்லாதே. காதால் கேட்டதை எல்லாம் நம்பக்கூடாது, அதே போன்று நம்பியதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. தீர விசாரிக்காமல் எதையும் நம்பக்கூடாது என்ற பொருளில் வந்துட்டு சொல்லப்படுது. எது உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சுயபுத்தி போனாலும் சொல் புத்தி வேண்டும். சொந்தமாக யோசித்து செயல்படவிட்டாலும் நமக்கே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற நமக்கு வந்துட்டு யோசனை வரலானோ மற்றவர்கள் சொல்வதையாவது என்னது கேட்டு செயல்பட வேண்டும் என்பது வந்து இந்த பழமொழி மூலம் நம்ம வந்துட்டு அறிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு செயலுக்கு ஆதாரம் சரியாக இருந்தால்தான் அச்செயல் நிறைவேறும் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. நெக்ஸ்ட்டு, வைத்தால் பிள்ளையார், வலிந்து எறிந்தால் சாணி. கடவுள் என்பதே மனிதன் தன் மனதில் ஒரு உருவமும் பெயரும் கொடுத்து உருவாக்கியது. அதனால்தான் அந்த உருவை சாணிக்கு சமமாக இருந்த பழமொழி வைத்துள்ளது. நெக்ஸ்ட் வந்துட்டு, விதைப்பதற்கு முன் வேலி போடு. விதைப்பதற்கு முன் வேலி போட்டால் பயிரை காப்பாற்றலாம். முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்ற பொருளில் சொல்லப்பட்டது. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலி போட்டுறணும். இல்லாட்டி ஆடு மாடு ஏதாவது வந்துட்டு அதை வந்து பாதிக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க, விதைப்பதற்கு முன் வேலி போடு என்பது வந்துட்டு சொல்லுறாங்க. உழைவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியுமா? உழைப்பானையை மூடி போட்டு மூடிவிடலாம், ஊர்வாயை மூட முடியாது. ஊர் மக்கள் ஏதேனும் பேச தொடங்கினால் அவற்றை நிறுத்த முடியாது. பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. அதை வந்துட்டு குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கெண்டையை போட்டு ராளை இழு. சிறிய கெண்டை மீனை உணவாக போட்டு என்ன பண்ணுறதுனா பெரிய ராளை இழுப்பதை வந்துட்டு குறிக்கிறாங்க. அதான் சிறியதாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதலீடு செஞ்சு அதில் வந்துட்டு பெரிதாக வந்து நம்ம லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. துணை போனாலும் சரி பிணை போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. துணையாக கூட போகலாம், ஆனால் பிணையாக போகக்கூடாது. பிணையை வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா கடன் வாங்கும் பத்திரத்தை வந்துட்டு குறிக்கிறாங்க. ஒருவனின் கடனுக்கு பொறுப்பேற்கக்கூடாது என்பது வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒப்பிட்டவரை உள்ளவும் நினை, உனக்கு உதவி செய்தவரை என்றும் மறவாதே. நமக்கு சாப்பாடு போட்டவர்கள், நமக்கு உணவு அளித்தவர்கள் வந்துட்டு நம்ம எப்போதுமே வந்துட்டு மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குதிரை குணம் அறிந்து அல்லவோ தம்பிரான் கொம்பு கொடுக்கவில்லை. தம்பிரான் என்பது சிவனை குறிக்கும். இதெல்லாம் வந்துட்டு இந்த பொருள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கிறேங்க. குதிரையின் போக்கு அதன் மனப்போக்கு என்பது வந்துட்டு குறிக்கும். இதனால் தான் குதிரையின் மனம் தெரிந்துதான் ஆண்டவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொம்பை வந்துட்டு கொடுக்கல. ஏன்னா வந்துட்டு குதிரையில் ஏறி வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா பயணம் செய்ய முடியும். அப்படிங்கிற போது அதுக்கு கொம்பு கொடுத்துருந்தோம்னா அது வந்து திரும்பும்போது நம்மளை வந்து குத்தி விடும்
அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டவன் வந்துட்டு அவருக்கு இந்த விலங்குக்கு வந்துட்டு கொம்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மற்றும் இளமையில் நல்லவற்றை கற்பது மழைக்காலத்தில் நாற்று நடுவது போன்றதாகும். மாணவ பருவத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டவன் இளமை பருவத்தில் வெற்றிகளை குவிக்க முடியும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இளமை பருவத்தில் படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் படிச்சுக்கணும், அதை வந்துட்டு குறிப்பிட்றாங்க. எந்தெந்த வயசில் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. அதை அப்போவே நம்ம படிச்சிட்டோம்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளம் பருவத்தில் வேறொன்று பழக்கங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடரும். தீய பழக்கங்களும் அப்படிப்பட்டவை அல்ல, அது ஆபத்தானது என்பதனை வலியுறுத்துகிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடும் வரை என்கிறார்கள். அவ்வளோதாங்கம்மா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம பழமொழிகள் பார்த்தாச்சு. இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் பார்க்க கிடையாது. நம்ம ஒரே வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.